சன் அஸ்ட்ரோ நேயர்களை உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற குரு பயிற்சி பலன்களை இப்போது பார்க்க போகின்றோம். ஒவ்வொரு ஆண்டுதோறும் ஒவ்வொரு ராசியை சஞ்சரித்து அந்த சஞ்சார நிலைக்கு ஏற்ப பலன்களை வழங்கிடக்கூடிய ஒரு குரு பகவான். குரு பகவானுடைய பயிற்சி மட்டும்தான் நம்ம பெரிய அளவில் ஆர்வத்தோடு எதிர்பார்ப்போம். அது காரணம், குரு பகவான் என்பது சுபகிரகம். குரு பகவான் பார்வை எப்பொழுது ஒருவருக்கு உண்டாகிறதோ அவருக்கு அந்த காலகட்டத்தில் திருமண யோகம் உண்டாகும், வேலைவாய்ப்பு உண்டாகும், வாழ்க்கை செழிப்பாகும், சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த குரு பார்வை எப்போ கிடைக்கும்? இப்போ இந்த ஆண்டு யார் யாருக்கு குரு பார்வை கிடைக்க போகுது? இது ஒரு பெரிய விஷயமான விஷயம். இது நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஜாதகத்தை பற்றி. இது கடல் போன்றது ஜாதக உலகம். இந்த இடத்தில் குரு இப்பொழுது மேஷ ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். மே மாதம் 1ஆம் தேதி மேஷ ராசியை விட்டு ரிஷப ராசிக்கு மாலை 5:21 பயிற்சியாகிறார். இந்த பெயர்ச்சிகளை பார்க்கின்ற போது 4 கிரகங்களின் பெயர்ச்சிகளை தான் நம்ம பிரதானமாக பார்ப்போம். ஒன்று ஆயுள்காரனுடைய சனியுடைய பயிற்சி, மற்றொன்று குரு பயிற்சி, அதுக்கடுத்து ராகுகேது பயிற்சி. இதில் அதிகமான நன்மைகளை ஒருவருக்கு ஒரு கிரகம் வழங்கும் என்றால் அது குருவாக மட்டும்தான் இருக்க முடியும். சுபகிரகம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைத்திடக்கூடியவர், அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் செல்வத்தையும் வழங்கிடக்கூடியவர், செல்வாக்கை உண்டாக்கிடக்கூடியவர். இந்த நிலையில் இந்த ஆண்டு ரிஷப ராசிக்கு குரு பகவான் சஞ்சரிக்க இருக்கிறார். இங்கே ஒரு முக்கியமான தகவல் இருக்கு. நம்முடைய தேசம், நம்முடைய மாநிலம், இது ஒரு தீபகற்பம். இதற்குரிய ராசின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி. இது பொது பலன்தான். இந்த கடகராசிக்கும் தற்பொழுது குரு பகவான் சஞ்சரிக்க இருக்கின்ற இடத்திற்கும் என்ன தொடர்பு, அதன் வழியாக என்ன நன்மைகள் இந்த நாட்டிற்கு ஏற்பட போகிறது? இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா, இப்போ கடகராசிக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்காரு, குரு பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அதன் காரணமாக நாட்டிற்குள் பல்வேறு குழப்பங்களும் சங்கடங்களும், பல்வேறு பிரமுகர்களின் பதவிக்கு ஆபத்தும், சிறைச்சாலைக்கு செல்கின்ற நிலையும், பல்வேறு பரபரப்பான சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்கு குரு வருகின்ற போது காலபுருஷ தத்துவத்திற்கு 2ஆம் இடமாக வருகிறது ரிஷபராசி. பொதுவாக 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் வருகின்ற போது செல்வமும் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். இந்த தேசத்திற்குள் ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த நடைபெறுகின்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி இந்த தேசத்திற்கு காத்து கொண்டிருக்கிறது. அதன் வழியாக அமைதியான நிலை ஏற்படவும் இருக்கிறது. கடந்த ஆண்டுகளில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி இந்த ஆண்டில் எதிர்பார்த்த பலன்களை நீங்கள் அடைய இருக்கிறீர்கள். கடகராசி வைத்து பார்க்கின்ற போது இது 11ஆம் இடம். கடகராசிக்கு தற்பொழுது குரு சஞ்சரிக்கின்ற இடம், லாபத்தை அதிகபட்சமாக வழங்கிடக்கூடிய இடம் 11ஆம் இடம். அப்போ இந்த நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய யோகத்தை வழங்கும் என்பது துளி அளவில் கூட சந்தேகம் வேண்டாம். அப்போ கடகராசி பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தை குரு பார்ப்பார், 5ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார். இப்போ 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த நாட்டிற்கு தெய்வ குலதெய்வ அருள் கிடைக்கின்ற இடம், இளைஞர்களால் ஆதாயம் உண்டாகின்ற இடம். அந்த இடத்திற்கும் குரு பகவான் பார்வை இருக்கிறது. தைரியமாக ஆட்சியாளர்கள் செயல்படக்கூடிய நிலையினை ஏற்படுத்தக்கூடிய நிலையினையும் குரு பகவானின் பார்வை உண்டாக்கிட இருக்கிறது. சப்தம ஸ்தானத்தில் குரு பார்வை பதிகின்ற போது எல்லோருமே நண்பர்களாக மாறிடக்கூடிய ஒரு இணக்கமான சூழல் உருவாகக்கூடிய நிலை இந்த குரு பயிற்சியின் காரணமாக இந்த நாட்டிற்கும் நம்முடைய மாநிலத்திற்கும் இருக்கிறது. ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இது. இந்த ஒரு ஆண்டு முழுவதும் மே 1ஆம் தேதி முதல் அடுத்த மே மாதம் 10ஆம் தேதி வரை இந்த குருவின் சஞ்சார நிலையினால் நிறைய யோகங்கள் நாட்டிற்கும், உங்களுக்கும், மக்களுக்கும், எல்லோருக்கும் காத்து கொண்டிருக்கிறது. இனி அடுத்த ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். மேஷ ராசி நண்பர்களே, நீங்கள் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற குரு பெயர்ச்சி எந்த விதமான பலன்களை உங்களுக்கு வழங்கிட போகிறது? பொதுவாக மேஷ ராசினை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். துணிச்சல், தைரியம், நம்பிக்கை, எந்த ஒரு வேலையும் எடுத்தோம் என்று எடுத்து வெற்றி பெறக்கூடிய நிலை, ஒரு பராக்கிரமமான நிலை எல்லாம் மேஷ ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கும். என்னதான் பிரச்சனை வரட்டும், நான் பார்த்துக்கிறேன் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். காலத்தை சரியாக புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட்டு வெற்றி அடையக்கூடியவர்களாக மேஷராசியில் பிறந்தவர்கள் இருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நெருப்பு கிரகமான
செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதனாக இருப்பதால் அந்த நெருப்பு எப்படி மேலே நோக்கி உயர்ந்து எரிகிறதோ அதேபோல் உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் உயர்ந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களுக்கு பிரகாசம் தரக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. மற்றவர்களை வழிநடத்தக்கூடியவர்களாக ஒரு தளபதியாக எப்பொழுதும் செயல்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். உங்களை நம்புகிறவர்கள் யாரும் கெட்டுப்போவதில்லை. உங்கள் வாழ்க்கை என்பது இந்த கிரகங்கள் சஞ்சார நிலைக்கேற்ப மாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கும். ஆனாலும் எல்லா நிலையிலும் உங்களுடைய தனித்திறமை என்பது ஒன்றுபட்டதாகவே இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி, இந்த நேரத்தில் கடந்த ஒரு வருடமாக உங்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வந்தார் குரு பகவான். குரு பகவான் சுபகிரகம். அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்கு மிகப்பெரிய அளவில் பலன்களை வழங்க மாட்டார் என்பது அனைவருக்குமே தெரியும். குருவுடைய பார்வைகளுக்குத்தான் வலிமை அதிகம் என்பது தெரியும். இப்ப குரு பார்வை கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் இருந்தது. ஜென்ம குருவாகி இருந்து உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தினாலும், சங்கடத்தை உண்டாக்கினாலும், குடும்பத்துடன் ஒரு இணக்கம் இல்லாத நிலை உண்டாக்கினாலும், குடும்பத்திற்காக நிறைய சம்பாதித்து போட்டிருப்பீங்க, இடம் வாங்கியிருப்பீங்க, வீடு கட்டியிருப்பீங்க, புதிய வாகனம் வாங்கியிருப்பீங்க. உங்களுடைய செல்வாக்கு பொருளாதார ரீதியாக உயர்ந்திருக்கும். இந்த நிலையில் உங்கள் ஜென்ம ராசியை விட்டு 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கு, குடும்பஸ்தானத்திற்கு, வாக்குஸ்தானத்திற்கு குரு பகவான் வருகிறார் மே 1ஆம் தேதி. குரு பகவான் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது நீங்கள் கொடுக்கின்ற வார்த்தைகளை நிறைவேற்ற முடியும், வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும். உங்களுடைய கடந்த கால சங்கடங்கள் ஏதேனும் இருந்திருந்தால் அந்த சங்கடங்களிலிருந்து உங்களால் விடுபட முடியும். எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். பண வரவின் காரணமாக புதிய சொத்து சேர்க்கை என்பது இருக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவு இருக்கும். இப்போ அந்த பிரிவு நிவர்த்தியாகி கணவன் மனைவி ஒன்றாக வாழக்கூடிய, ஒரே வீட்டில் வாழக்கூடிய, உள்ளூரில் வாழக்கூடிய நிலை உண்டாகும். மேஷ ராசினா இன்னைக்கு குடும்பத்தோடு சஞ்சரிப்பீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையை பாதுகாப்பீங்க. இது 2ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது ஏற்படுகின்ற பலன்களாகும். இந்த குரு பகவான் பார்வை ஒன்று பாருங்க. அந்த பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் ருண ரோக சத்துருஸ்தானத்தின் மீது குரு பகவானின் பார்வை செலுத்துகின்ற போது என்ன நடக்கும்னா, முதல்ல உடம்புல ஒரு தெம்பான நிலை ஏற்படும். உடல்ல அந்த குறைகள், பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும். தைரியமாக செயல்படக்கூடிய, உற்சாகமாக செயல்படக்கூடிய நிலைமை உங்களுக்கு ஏற்படும். ஏதேனும் வம்பு வழக்குகளில் நீங்கள் சிக்கியிருந்தால், அந்த வம்பு வழக்கு இழுபறியாக இருந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு சேரும். அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமாக இருக்கும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம், பதவி உயர்வு போன்றவை ஏற்படும். செல்வாக்கும் அதிகரிக்கும். பெரியோரின் ஆசீர்வாதமும் உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை உங்கள் ராசிக்கு. ஒரு பெரிய சங்கடத்தில் இருந்து இப்ப நீங்க விடுதலை பெற போறீங்க. என்னன்னா, உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தை இது நாள் வரை சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னும் சனி பகவான் பார்க்க போகிறார் 8ஆம் இடத்திற்கு. 8ஆம் இடம் என்பது மறைவுஸ்தானம், அஷ்டமஸ்தானம். அங்கே சனி பகவான் பார்வை உண்டானதால் பலருக்கு சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும் மேஷராசினருக்கு. இப்போ சனி பகவான் பார்வையும் 8ஆம் இடத்தின் மீது இருக்கிறது. அதே இடத்திற்கு குரு பகவானின் பார்வையும் உண்டாக போகிறது. இப்ப குரு கவசம் போல உங்களை பாதுகாப்பார். உங்களுடைய செல்வாக்கை உயர்த்துவார். அந்தஸ்து எல்லாவற்றையும் உயர்த்துவார். நினைத்ததெல்லாம் நடத்தி வைப்பார். அந்த சக்தி குரு பகவானுக்கு மட்டும்தான் இருக்கு. குரு பார்க்க கோடி புண்ணியம். குரு தருவதை எவரால் தடுக்க முடியாது. அடுத்த ஒரு இடம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம். இதுதான் ஜீவனஸ்தானம். அந்த ஜீவனஸ்தானத்திற்கும் குருவுடைய பார்வை உண்டாகிறது. குரு பார்வை எப்பொழுது ஒரு இடத்திற்கு உண்டாகிறதோ அந்த இடம் சுபிட்சம் அடையும் சொல்லலாம். அப்போ தொழில் ஸ்தானத்திற்கு, ஜீவனஸ்தானத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் நீங்கள் செய்து வருகின்ற தொழிலில் ஏதேனும் தடை ஏற்பட்டு முடக்கம் ஏற்பட்டிருந்தால் இனி அந்த தொழில் விருத்தியாகும். ஓடாத இயந்திரங்கள் ஓட ஆரம்பிக்கும். முயற்சிகள் வெற்றியாகும். வாடிக்கையாளர்கள் சேருவார்கள். ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக பொறுப்பாக பணியாற்றக்கூடிய நிலை இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். எல்லா விதத்திலும் 2ஆம் இடத்து குரு ஏற்றத்தை தருபவராக மேஷராசினருக்கு இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு என்பது மிக அவசியமான ஒன்று. உங்களுக்கு எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செயல்படுவதால் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். நினைப்பது நிறைவேறும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். ரிஷபராசி நண்பர்களே, எதிர் வருகின்ற மே 1ஆம் தேதி மேஷ ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்குள் ஜென்ம குருவாக சஞ்சரிக்க இருக்கிறார்.
இந்த ஆண்டு ஜென்மகுரு. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம். பொதுவாக 12ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது விரய செலவுகளை ஏற்படுத்துவார். அது மறைவு ஸ்தானம். எதிர்பார்த்த பலன்களை வழங்கிட மாட்டார். தேவையற்ற செலவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். அது மருத்துவ செலவாக இருக்கலாம், தேவையற்ற செலவாக இருக்கலாம், சந்தோஷத்திற்காக செலவு செய்ததாக இருக்கலாம், இல்லை நெருக்கடியின் காரணமாக, குடும்பத்தினுடைய நெருக்கடியின் காரணமாக புதிய பொருட்களை வாங்க வேண்டியதாக இருந்திருக்கலாம், இடம் வாங்கியிருப்பீங்க, வீடு கட்டியிருப்பீங்க. இப்படி செலவுகள் கடந்த ஆண்டில் உங்களுக்கு அதிகபட்சமாக ஏற்பட்டிருக்கும். பொருளாதார நெருக்கடி உண்டாக இருக்கும். சரி, கடந்த ஆண்டு கூட கஷ்டப்பட்டுட்டோம், இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது? இந்த ஜென்மகுரு எங்களுக்கு என்ன பண்ணுவார்? ஒரு பாட்டு வேற பயமுறுத்துது. ஜென்மகுரு வனத்திலே ராமர் சீதையை சிறை வைத்தது ஒரு பாட்டு இருக்கு. அதனால் நாங்கள் மனைவி ஓரிடம், கணவன் ஓரிடமாக வாழ வேண்டிய நிலை வருமா? குடும்பம் ஓரிடம், நான் வேறிடமாக வாழ வேண்டிய நிலை வருமா என்ற கேள்விகள் உங்களுக்கு எழக்கூடும். இருந்தாலும் ஜென்மகுரு இந்த நிலையினை உருவாக்குகின்ற போது ஒரு மிகப்பெரிய நன்மைகளை, சாதகமான பலன்களையும் வழங்கிட இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அத்தியாவசியத்தின் காரணமாகத்தான் இடமாற்றம் என்பது உங்களுக்கு ஏற்படும். பதவி உயர்ந்திருக்கலாம், நீங்களே வெளியூருக்காக விரும்பி இருக்கலாம். சரி, இது அரசு உத்தியோகஸ்தர்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து சுய தொழில் செய்து வருபவர்கள், வியாபாரம் செய்து வருபவர்கள், வியாபாரத்தின் காரணமாக தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக வேறு ஊரில் போய் கிளை கூட தொடங்கலாம், புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம். அப்போ எதற்காக இந்த பயணம்? உங்களுடைய முன்னேற்றத்தை ஒட்டித்தான் அந்த பயணமே. குடும்பத்தை நீங்கள் விட்டு விலகி இருப்பது என்பது முன்னேற்றத்தை ஒட்டி. குடும்பத்தை விட்டு விலகுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் இந்த விலகல் பெரிய பயமுறுத்தலும் கிடையாது. குடும்பத்துக்குள்ள எல்லா நன்மையும் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தினரோடு ஒற்றுமை இருக்கும், பாசம் இருக்கும். வருமானத்திற்காக குடும்பத்தை விட்டு வெளியூர் போய் சம்பாதிக்க வேண்டிய நிலை வரும், இல்லை வெளியூரில் போய் பணி செய்ய வேண்டிய நிலை வரும். இது ஒரு பக்கம். சரி, இதெல்லாம் இருக்கு. அதே நேரத்தில் குடும்பம் எப்படி பிரகாசிக்க போகுது பார்க்கின்ற போது குரு பகவான் 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தின் மீதே பதிகிறது. இந்த 5ஆம் இடம் தாங்க பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். இதற்கெல்லாம் குரு பகவானின் பார்வை வருகிறது என்றால் முதலில் குழந்தை பாக்கியத்திற்காக யாரெல்லாம் இயங்கிக் கொண்டிருந்தீர்களோ அவர்களுக்கு இந்த ஆண்டில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். எந்த வேலைகளை எதிர்பார்த்திருந்தீர்களோ அந்த வேலை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். கடந்த ஆண்டுகளில் உங்களுக்கு வழக்குகளும் போயிட்டு இருக்கும். அந்த வழக்குகள்லாம் இப்போது உங்களுக்கு வெற்றியாகி பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரக்கூடிய நிலைமை ஏற்படும். ஒரு அற்புதமான பலன்கள் இந்த வாரம், இந்த ஆண்டில் குரு பகவானை சஞ்சாரத்தின் காரணமாக. அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்திற்கு அவருடைய 7ஆம் பார்வை செலுத்துகிறார். 7ஆம் இடம் என்பது நட்பு ஸ்தானம், களத்திரஸ்தானம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த ஆண்டில் உறுதியாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடந்தேறும். இதுதான் குரு பார்வை வந்ததுக்கு அர்த்தமே. குரு பார்வை வந்துருச்சு, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதன் காரணமாக நட்புகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கூட்டு தொழிலில் இருந்த சங்கடங்கள் விலகி தொழிலில் நல்லபடியாக முன்னேறக்கூடிய நிலைமை ஏற்படும். கணவன் மனைவிக்குள், தம்பதிகளுக்குள் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். அப்போ மிகப்பெரிய யோகம் தானே இது உங்களுக்கு. இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா அது 9ஆம் பார்வை. அந்த 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தின் மீதே பதிகிறது, பாக்கியஸ்தானத்தின் மீது. குரு எந்த இடங்களெல்லாம் பார்க்கிறாரோ அந்த இடங்களுக்கெல்லாம் நன்மையை ஏற்படுத்துவார் என்பது பொதுவான விதி. இந்த காலகட்டத்தில் பாக்கியஸ்தானத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் எதிர்பார்த்த வருமானங்கள் அதிகரிக்கும், வந்து சேரும். தொழிலில் இருந்த தடைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். பெரியோரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய பதவி, பொறுப்பு என்று உங்களில் ஒரு சிலருக்கு வந்து சேரும். ஒரு அபூர்வமான, அதிர்ஷ்டமான குரு பெயர்ச்சின்னு கூட சொல்லலாம். 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் அந்த பெயர்ச்சி உங்கள் ராசிக்குள்ளே வருவது. இதற்கு முன்பு 12 ஆண்டுகளுக்கு முன்னதாக உங்கள் வாழ்க்கை எப்படி சென்றதோ, எதையெல்லாம் நீங்கள் சேகரித்தீர்களோ அதேபோல் இந்த ஆண்டிலும் நிறைய சேகரிப்புகள் என்பது இருக்கும். நிச்சயமாக சொத்து சேரும், பொன்பொருள் சேரும், புதிய வாகனம் வாங்கிடக்கூடிய நிலை ஏற்படும். ஆலய வழிபாட்டில் உங்களால் பங்கேற்க முடியும். உடலில் இருந்த சங்கடங்கள் முதல்ல விலகுங்க. முக்கியமாக உடம்புல சங்கடம் இருந்தால் அந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். நினைத்ததையெல்லாம் நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய நிலை இந்த ஆண்டில் ஜென்ம குருவால் உங்களுக்கு ஏற்பட போகிறது. ஜென்ம குரு காலகட்டத்தில் ஒரு முறையேனும் ஆலங்குடிக்கு சென்று குரு பகவானுக்கு
அர்ச்சனை செய்துவிட்டு வரும் வழியாக நிலைமை சீராகும், வரவு அதிகரிக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். மிதுன ராசி நண்பர்களே, உங்களை பற்றி நான் பலமுறை பேசிக்கிட்டே இருக்கேன். என்ன காரணம்னா, வாழ்க்கையில் தனித்து நின்று வெற்றி பெறக்கூடிய சக்தி படைத்தவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள். என்னதான் சங்கடம் வந்தாலும் சரி, சமாளித்திடக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கும். எப்படி யாரிடம் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்ற வித்தையெல்லாம் தெரிந்தவராக நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய இலக்கு முழுதும் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் 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 மட்டும்தான். உறவுகளும் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள், நண்பர்களும் உங்களுடன் ஒற்றுமையாக இருப்பார்கள். நீங்கள் நினைத்தை சாதித்து கொண்டு போய்கிட்டே இருப்பீங்க. நிறைய உச்சத்தை தொட்டவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்களாக இருக்கீங்க. அது காரணம் பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் புத பகவான் நல்ல கல்வியை கொடுப்பாரு, அறிவு கொடுப்பாரு. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எத்தனை வழிகள் இருக்கிறதோ அத்தனை வழிகளும் உங்களுக்கு காட்டுவார். உங்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும். இந்த நேரத்தில் குரு பயிற்சி வருகிறது. இந்த ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி நடைபெற இருக்கிறது. குரு பயிற்சி தான் கடந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு உண்டாக்கியது. கடந்த ஓராண்டாக மிதுன ராசினருக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் அதிகபட்சமான யோகங்களை, சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தை உங்களுக்கு வழங்கி இருக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், அது ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற இருக்கும். நீங்கள் கனவு கூட செய்து பார்க்காத, கனவில் கூட காண முடியாத பலன்களை எல்லாம், யோக பலன்களை எல்லாம் கடந்த ஆண்டில் அடைந்திருப்பீர்கள், அனுபவித்திருப்பீர்கள். இந்த நேரத்தில் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்த குரு பகவான் இப்பொழுது 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு சஞ்சரிக்க இருக்கிறார். இன்னும் ஒரு ஆண்டு இந்த விரயஸ்தானத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் இருக்கும். அப்போ 12ல் குரு வராரா, அப்போ இழப்புகள் அதிகமாக இருக்கும், செலவு நிறைய ஆகுமே. இந்த பயம் பொறுத்தவங்க சில பேர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. செலவு என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்றால் அந்த செலவுகளை எப்படி செய்வது என்ற திறமை நமக்கு வேண்டும். நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இப்போ 12ஆம் இடத்துல குரு வச்சுங்களேன், தேவையில்லாத செலவு, இல்லை மருத்துவ செலவு, இல்லை தேவையற்ற முதலீடு செய்து அதில் தோல்வி, இழப்பு, இப்படியெல்லாம் ஏற்படக்கூடிய நிலைமை இருக்கும். உங்களுக்கு ஒரு ஆலோசனை என்னன்னா, விரயம் நடைபெறப் போகிறது. கையில் பணம் இருந்தால் தான் விரயமே செய்ய முடியும். பெரிய அளவில் பொருள் இருந்தால் தான் விரயமே செய்ய முடியும். இப்போ என்ன பண்ணீங்கன்னா, கையில் இருக்கின்ற இருப்புகளை சுப விரயமாக மாற்றுங்கள். இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, பொன் நகை வாங்குவது, இப்படிலாம் சுப விரயமாக மாற்றுங்கள். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறுகின்ற நிலை இருந்தால் இந்த காலகட்டத்தில் அந்த சுப காரியங்களும் நடைபெறுவதற்கு சாதகமான நிலை இருக்கிறது. வீட்டை பழுது பார்க்கணுமா, வீட்டை பழுது பாருங்க. புதிய வாகனம் வாங்குங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு வசதியை உண்டாக்கிடக்கூடியது எதுவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் இந்த ஆண்டில் நீங்கள் செய்தால் செலவுகள் யாவும் சுப செலவுகளாக மாறும். கையில் இருந்த பணம் பூரா பார்த்தீங்கன்னா ஒரு பொருளும் அவங்க வீட்டில் இருக்கும். அதற்கு நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். விரய காலத்தில் எப்படி செயல்படுவது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, விரயஸ்தானத்தில் போய் குரு உட்காந்துட்டாரு, செலவு அதிகரிக்கும், எல்லாம் சரிதான். இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, அவருடைய பார்வை. எப்பவுமே குரு பகவான் சஞ்சரிக்கின்ற இடத்தை விட அவர் பார்க்கும் இடங்கள் சுபிட்சத்தை உண்டாக்கும் என்பது பொதுவான விதி. அப்படி பார்க்கின்ற போது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தின் மீது குருவின் பார்வை பதிகிறது. இதில் இன்னொரு ஆதாயமும் இருக்கு, தெரிஞ்சுக்கினீங்க. அந்த 4ஆம் இடத்துல தான் 4 மாதத்துக்கு மேலாக கேது பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். கேது பகவான் இங்கே சஞ்சரிக்க ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் ஏதேனும் பாதிப்பு, அலைச்சல் அதிகரிப்பு, சங்கடங்கள், தாய் வழி உறவுகளிடம் சங்கடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும். இப்போ அந்த 4ஆவது இடத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவானின் பார்வை பதிகிறது. அப்போ கேது பகவானால் உண்டான சங்கடமான பலன்கள் இனி உங்களை எதுவும் செய்யாமல் போகும். எதிர்பார்த்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் குடும்பத்திற்குள் ஒற்றுமையையும் இந்த காலகட்டத்தில் உங்களால் பார்க்க முடியும். ஒரு யோகமான காலமாக இந்த காலகட்டம் இருக்கும். தாய் வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள். உங்கள் செயல்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். நினைத்ததை அவர்கள் வழியாக உங்களை நடத்தி கொள்ள முடியும். அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடம் தாங்க இந்த ருணரோக சத்துருஸ்தானம். 6ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை உண்டாகின்ற காரணத்தினால் ஒரு பெரிய யோகம் உங்களுக்கு இருக்கு. முதல்ல இந்த உடலில் இருக்கிற பாதிப்பு, அந்த பாதிப்பு விலக ஆரம்பிக்கும். சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும்.
நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்ற உறுதி உங்களுக்கு வந்துடும். அப்போ உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா, வியாபாரம், தொழிலாகட்டும், எங்காகட்டும் எதிர்ப்பு என்பது இருந்து கொண்டே இருந்திருக்கும். இந்த நேரத்தில் எதிர்ப்பு இல்லை என்றால் தான் ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். இப்போ எந்த விதமான எதிர்ப்பு இருந்தாலும் சரி, அந்த எதிரிகள் உங்களிடம் சரணடைவார்கள் அல்லது உங்கள் பாதையை விட்டு வேறு பாதைக்கு செல்வார்கள். இனிமேல் எதிரிகளால் உங்களுக்கு எந்த விதமான சங்கடமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. அதே நேரத்தில் வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அந்த வழக்கும் உங்களுக்கு சாதகமாகும். ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். நிம்மதியை நீங்கள் காணக்கூடிய நிலையும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த நேரத்தில் குரு பகவானின் 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தின் மீது பதிகிறது. இந்த 8ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை பதின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சஞ்சரிக்கின்ற இடமும் மறைவுஸ்தானம், பார்க்கின்ற 8ஆம் இடமும் மறைவுஸ்தானம். இப்போ 8ஆம் இடத்தின் மீது குரு பகவான் பார்வை பதிகின்ற போது இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள், அழுத்தங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் வெளிப்படுகின்ற காலகட்டமாக இந்த ரிஷப குருவின் காலகட்டம் இருக்கும். செல்வாக்கு, அந்தஸ்து, புகழியாவும் இந்த காலகட்டத்தில் உயர ஆரம்பிக்கும். 8ஆம் இடம் ஆயுள்ஸ்தானம், அது அங்கே குருவுடைய பார்வை. ஐயோ ஏதோ நடக்க போகுது என்ற ஒரு பயம் இருந்திருக்கும் உங்களுக்கு. அந்த பயம் எல்லாம் இனிமேல் இல்லாமல் போகும். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது போல மிதுன ராசினருக்கு இந்த ஆண்டு விரய குருவால் லாபங்கள் அதிகரிக்க இருக்கிறது. நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த விரய குரு காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். செலவுகளை மட்டும் சுப செலவாக மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள். திரைத்துறையினருக்கு, கலைஞர்களுக்கு, இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு இந்த விரய குரு யோகமான பலன்களை வழங்குவார். குலதெய்வத்தை வழிபடுவது போல இந்த ஆண்டுதோறும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஆலங்குடிக்கு போயிட்டு வாங்க, குரு பகவானை தரிசனம் பண்ணுங்க, அர்ச்சனை செய்யுங்க, வணங்கி வேண்டிட்டு வாங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும், வாழ்க்கை வளமாகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். கடகராசி நண்பர்களே, முதல்ல உங்களுக்கு தாங்க வாழ்த்து சொல்லணும். நான் என்ன காரணம்னா, ஒரு அதிர்ஷ்ட நேரம் ஒருத்தர் வரும்போது தான் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். கடந்த ஆண்டு நீங்கள் பட்ட சங்கடம்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. காரணம் என்னன்னா, 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்தார் குரு பகவான் கடந்த ஆண்டில். இப்போ 10ஆம் இடத்து குரு பதவியை பறிப்பான், இது வழக்கு மொழி. இப்போ நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், இடமாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஒரு நிறுவனத்தை பொறுப்பாக கவனித்து வந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, புதிய நிறுவனத்தை நீங்களே தொடங்குகின்ற நிலையும் ஏற்பட்டிருக்குது. தனித்து வந்து செயல்படக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. ஒரு பெரிய நம்பிக்கையோட பல ஆண்டுகளாக பணியாற்றிய இடத்தை விட்டு விட்டு வேறு இடத்தில் உங்களுடைய தடத்தை பதிக்கின்ற நிலையும் ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு ஏதேனும் ஒரு சங்கடம் ஏற்பட்டிருக்கும், அங்கிருந்து விலகி இருப்பீங்க, இல்லை சுய தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க. இது வந்து 10ஆம் இடத்து குரு பதவியை பறிப்பான் என்பது வழக்கு மொழி. சரி, 10ஆம் இடத்து குரு பதவியை பறிப்பான். இப்போ 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். இந்த நேரத்தில் இன்னொரு தகவல் இருக்கு. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 8ஆம் இடம் தான் உயிருக்கு காரகமான இடம் 8ஆம் இடம். அதனால ஒரு எச்சரிக்கை மணி என்பது எப்பொழுது சனி பகவான் 8ஆம் இடத்திற்கு வந்தாரோ அது முதலாகவே உங்களுக்கு சங்கடங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. உடல்நிலையிலும் பிரச்சனைகள் உண்டாகி வருகிறது. வெளி வட்டாரத்திலும் கொஞ்சம் பிரேக் ஏற்பட்டிருக்கு. இப்போ நல்லா பழகினவர்கள் கூட பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு விலகி போயிட்டு இருப்பாங்க. இந்த 8ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் ஒரு எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. இதெல்லாம் கவனமாக நீங்கள் இருக்கணும். சரி, இந்த நேரத்தில் 11ஆம் இடத்திற்கு குரு பகவான் வராரு. அவர் என்ன செய்வார்? முதல்ல ஒரு செய்வார், நல்ல செய்வார். என்னன்னா, கடன்களை எல்லாம் அடைக்க வைப்பார். என்னங்க விளையாடுறீங்களா? எங்கிட்ட தான் எதுவுமே இல்லையே, எப்படி கடன் அடைக்க முடியும்னு கேட்கலாம். ஒரே நிமிடம், ஒரு நாள், ஒரே நாளில் எல்லாமே மாற்றம் பெறும். இறைவன் நினைத்தால், விதி நினைத்தால் எல்லாமே மாறும். பல பேர் பார்த்துருக்கேன் நான், திருமணத்திற்கு 10 பைசா இருக்காது, நாள் குறிப்பாங்க, திருமணம் சுபமாக நடந்தேறும். வீடு கட்டும் முயற்சியை இறங்குவாங்க, போதுமான காசு இருந்திருக்காது, அந்த வீடு கட்டி முடிக்க முடியும். இப்போ இந்த காலகட்டத்தில் எந்த விதமான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கின்றீர்களோ அந்த முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். முயற்சிகள் யாரும் லாபமாகும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும். கூட்டுத்தொழில் பணம் வர வேண்டியதாக இருக்கும், ஷேர் மார்க்கெட்டில் வர வேண்டியதாக இருக்கும். பணியிடத்தில் வந்து சங்கடங்கள் ஏற்பட்டு நிறுத்தி வச்சிருப்பாங்க பணத்தை,
அந்த பணம் முழுவதும் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இந்த ஓய்வு பெற்றிருப்பீங்க சமீபத்தில், அந்த நிலையில் வந்து பணம் பூரா அப்படியே நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. வர வேண்டிய பணம் மொத்தமாக இப்போ வரும். குடும்பத்துடைய சங்கடங்கள் யாவும் விலக ஆரம்பிக்கும். 11ஆம் இட குரு பார்த்தீங்கன்னா லாபத்தை அதிகரிப்பார். இன்னொரு முக்கியமான தகவல் இருக்கு. 11ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு, என்ன புரியுங்க, வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு, இது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், மறுமணம் நடந்திடக்கூடிய நிலையினையும் 11ஆம் இடத்து குரு உண்டாக்குவார். இது ஒரு பக்கம் 11ஆம் இடத்து குருவுடைய சஞ்சார காலத்துடைய பலன் இது. அதே நேரத்தில் குரு பகவான் பார்வை பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம், 3ஆம் இடத்தின் மீது குரு பகவான் பார்வை பதிகின்ற போது, இதற்கு முன்னால் கேது பகவான் அங்கே தான் இருக்கார். சமீப காலத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஓடிக்கிட்டு இருக்கீங்க, பணம் வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கீங்கன்னா, கேது பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிற நிலையின் காரணமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல ராகு, 7ல் சனி, நிறையவே சங்கடம் தான். இந்த நிலையில் 3ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வையும் பதிகிறது. தைரியமாக செயல்படக்கூடிய நிலை, பராக்கிரமத்தை வெளிக்காட்டக்கூடிய நிலை, வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய நிலை, உடல் ஆரோக்கியமாக இருக்கின்ற நிலை எல்லாம் 3ஆம் இடத்தின் மீது பார்வை செலுத்துகின்ற குரு பகவானால் உங்களுக்கு ஏற்படும். இன்னொரு பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தின் மீது குரு பகவானின் 7ஆம் பார்வை பதிகிறது. இந்த 5ஆம் இடத்தின் மீது குரு பகவான் பார்வை பதிகின்ற போது முதல்ல ஒரு முக்கியமான தகவல் தான். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும். மருந்து சாப்பிட்டோம், டாக்டரை பார்த்தோம், ஓடிக்கிட்டே இருக்கோம், இதுவரை பாக்கியம் ஏற்படவில்லை, இன்னும் கேள்வி கேட்கலாம். ஆனால் 5ஆம் இடத்துடைய நிலைப்பாடு, குருவின் பார்வை இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருந்த உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாக்கும். பூர்வீக சொத்தில் இந்த பிரச்சனைகளை நீங்க வைக்கும். ஒரு யோகத்தை அடைகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடகராசிலுக்கு இருக்கிறது. அடுத்த பார்வை பார்த்தா 7ஆம் இடத்திற்கு குரு பகவானின் 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு பதிகிறது. இங்கேதான் ஒரு நல்ல விஷயம். 5ஆம் இடத்திற்கு பதிகின்ற போது குழந்தை பாக்கியம் உண்டாகும். 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை பதிகின்ற போது திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வாலிபர்களுக்கும் பெண்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெறக்கூடிய நிலை ஏற்படும். ரொம்ப நாளாக தட்டி போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை தேடி வருவோம், பொண்ணு தேடி வரும், ஜாதகம் தேடி வரும், திருமணம் முடியும். இது ஒரு பக்கம். இந்த நண்பர்கள் கொஞ்சம் பேர் கொஞ்ச காலகட்டம் விலகி இருந்திருப்பீங்க, மனசாபம் ஏற்பட்டிருக்கும், விலகி இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நட்புகளுடன் ஒற்றுமை அதிகரிக்கும். கூட்டு தொழில் செய்கிறவர்களுக்கு இந்த காலகட்டம் யோகமாக இருக்கும். தொழில் விருத்தியாகும். கணவன் மனைவிக்குள் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். பொதுவாக 11ஆம் இடத்து குரு பாக்கியத்தையும் யோகத்தையும் உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையை உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்வார். புதிய வாகனம் வாங்க வைப்பார், புதிய வீடு கட்ட வைப்பார், புதிய நிறுவனங்களை தொடங்கிட வைப்பார், துவங்க வைப்பார். எல்லா வகையிலும் யோகம் யோகம் யோகம்னு தான் சொல்லணும். மாணவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் யோகமான காலகட்டமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களும் எதிர்பார்த்து சாதித்துக் கொள்ள முடியும். கலைஞர்களுக்கும் இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு இந்த நேரத்தில், இந்த ஆண்டில் அதற்குரிய வாய்ப்புகள் வரும். வெளிநாட்டு வேலை ஒரு சிலருக்கு கிடைக்கும். அத்தனைக்கும் காரணம் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகும் குரு பகவான் தான். ஒரு முறை அருள் கொடுக்கும் பொருள் கொடுக்கும் குரு பகவானை ஆலங்குடிக்கு சென்று வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். சிம்ம ராசி நண்பர்களே, உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ என்னன்னா, இத்தனை நாளும் உங்களை பாதுகாத்து வந்தவர் குரு பகவான். ஒரே ஒரு கிரகம் மட்டும்தாங்க கடந்த ஆண்டில் உங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தது, குரு பகவான் மட்டும்தான். பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் யாருக்குமே அஞ்ச மாட்டீங்க, யாருக்கும் பயப்பட மாட்டீங்க, துணிச்சலாக செயல்படுவீர்கள், எல்லா இடத்திலும் முன்னிலை வகிப்பீர்கள். ஒரு தலைமை தாங்கிடக்கூடிய சக்தி சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டு. ஏன்னா ராஜ கிரகமான சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் நீங்கள். யாராலும் உங்களை எப்பொழுதும் கட்டுப்படுத்தி விட முடியாது. இந்த சூரியன் கூட பார்த்தீங்கன்னா காலையில் உதயமாகும், மாலையில் போய் மறையும். அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கை ஒரு நேரத்தில் பிரகாசிக்கும், மறு நேரத்தில் கொஞ்சம் சங்கடத்தை அடைய வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். ஆனால் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு உங்களுக்கு கிடையவே கிடையாது. திரும்பவும் சூரியன் கிழக்கு திசையில் மீண்டும் மறுநாள் உதிப்பது போல உங்கள் வாழ்க்கையில் சறுக்கல் ஏற்பட்டாலும் மீண்டும் பழைய இடத்திற்கே திரும்பி வரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும்.
ஒரு செல்வாக்கோட அந்தஸ்தோட வாழக்கூடிய நிலை ஏற்படும். ஏன் கடந்த ஆண்டில் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டீங்க உங்களுக்கே தெரியும். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே யூடியூப் பார்த்துருக்கீங்க, கிரகங்களை பற்றி தெரியும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இந்த 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் சும்மா இல்லாமல் அவர் 7ஆம் பார்வை வந்து ஒரு ராசி மேலேயே பதிக்க வைக்கிறார். அப்போ நோய் நொடிகளை உங்களுக்கு ஏற்படுத்துகின்ற இடமாக இப்போ சனி பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், அங்கே போய் கேது சஞ்சரிக்கிறார். அதன் காரணமாக இந்த வார்த்தைகளை கொடுத்து வம்பு வாங்கிக்கவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் குடும்பத்திலையும் நிம்மதி இருக்காது, பொருளாதார விஷயத்திலும் தடைகள் ஏற்பட்டிருக்கும். ஒரு பக்கம் 8ஆம் இடத்தில் போய் ராகு. இந்த 3 கிரக சஞ்சார நிலையின் காரணமாக சங்கடங்கள் ஏற்பட்டு வந்த நிலையில் 9ஆம் இடத்தில் சஞ்சரித்த குரு பகவான் தான் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கி வந்தார். பாக்கிய குரு மட்டும்தான் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கி வந்தார். இப்போ என்ன ஆக போகுது? 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் மே 1ஆம் தேதி செல்ல இருக்கிறார். மே 1 முதல் அடுத்த ஆண்டு மே 10ஆம் தேதி வரை 10ஆம் இடத்தில் தான் சஞ்சரிப்பார் குரு பகவான். இங்கே ஒரு பழமொழி வேற ஒன்று இருக்கு, வழக்கு மொழி. 10ஆம் இடத்து குரு பதவியை பறிப்பான். ஆனால் எல்லாருக்கும் பறப்பானா, அவங்க நம்ம யோகம் என்ன அதெல்லாம் பார்த்துக்கணும் நம்ம. ஆனால் 10ஆம் இடத்தில் குரு பகவான் அமைகின்ற போது, சஞ்சரிக்கின்ற போது, நீங்கள் செய்து வரும் தொழிலில் கூடுதலாக அக்கறை செலுத்த வேண்டியதாக இருக்கும். நீங்கள் உத்தியோகத்தில் இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறைமுக தொல்லைகள் இருக்கும். யாராவது உங்கள் பேரில் பெட்டிஷன் போடலாம். அதன் காரணமாக ஒரு மாற்றம் ஏற்படலாம். உங்களுக்கு இடம் விட்டு ஊர் போக நிலை போல சில ஏற்படும். தொழிலில் இப்போ ரொம்ப தொழிலில் வந்து ஒரு டைட்டாகவே போயிட்டுருக்கும். என்ன இப்படி இருக்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடியாக இருக்க அப்படின்னு யோசிப்பீங்க. அதுக்கு காரணம் வேறு ஒன்றுமே கிடையாது, 10ஆம் இடத்து குரு. சரி, 10ஆம் இடத்துக்கு குரு வந்து பதவியை பறிப்பான், தொழிலை வந்து கவனிக்க வைப்பான்லாம் ஒரு பக்கம் இருக்குது. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை, இப்போ தான் சொன்னேன் 2ஆம் இடத்திற்கு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், அங்கே போய் கேது இருக்காரு சொல்கிறேன் இல்லையா. இப்போ அந்த இடத்திற்கு குரு பகவானின் 5ஆம் பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்தின் மீது பதிகிறது. எவ்வளவுதான் சங்கடங்கள் வந்தாலும் சரி, 2ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை உண்டாவதால் பணவரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும். இந்த வாயை கொடுத்து மாட்டிக்கிற நிலையெல்லாம் இனிமேல் இருக்காது. என்ன பேசுனீங்களோ, என்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ அதை உங்களால் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்ற முடியும். சங்கடங்களிலிருந்து வெளியில் வருவீர்கள். 2ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால். இன்னொரு இடம் பாருங்க, அது 4ஆம் இடம், உங்களுடைய சுகஸ்தானம். இப்போ அந்த இடத்திற்கு குரு பகவான் பார்வை. அப்போ இது நாள் வரையில் அலைச்சல், ஓட்டம், உடல் பலகீனம் சொல்லிட்டே போகலாம். அந்த நிலையெல்லாம் மாறி இந்த காலகட்டத்தில் ஒரு ஆரோக்கியமான நிலை, சந்தோஷத்தை காணக்கூடிய நிலை, புதிய வாகனங்கள் வாங்கிடக்கூடிய நிலை, பொருளாதார உயர்வு என்பதெல்லாம் குரு பகவானின் 10ஆம் இட சஞ்சாரத்தினால், அவருடைய 7ஆம் பார்வையினால் உங்களுக்கு உண்டாக இருக்கிறது. இன்னொரு பார்வை அவருடைய 9ஆம் பார்வை, அது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தின் மீது. இந்த 6ஆம் இடத்தின் மீது குரு பகவானின் பார்வை பதிகின்றது பார்த்தீங்கன்னா, எதிர்ப்புகள் இல்லாத நிலை ஏற்படும். எதிரி இருந்துக்கும், யாருக்குமே எதிரி இல்லாமல் கிடையாது. எதிரிகள் இல்லாத நிலை உங்களுக்கு ஏற்படும். தொழிலில் போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், உத்தியோகம் செய்கின்ற இடத்தில் எதிர்ப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகளை கூட சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இடமாற்றத்தை எதிர்த்து நீங்கள் கூட வழக்கு கூட போட்டிருப்பீங்க, புதிய பதவிக்காக வழக்கு போட்டிருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் என்ன ஆகுன்னா, அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். அந்த வழக்கு மட்டுமில்லை, எந்த வழக்காக இருந்தாலும் மே 1ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு சாதகமாகும். உடல்நிலையிலிருந்து சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். அவர் 6ஆம் இடத்தை பார்க்குறாரோ, ருணரோக சத்துருசாந்தத்தை குருபகவான் பார்க்கிறார். சனி பகவான் பார்வை உங்கள் ராசிக்கு உண்டானாலும் இந்த பார்வையின் காரணமாக உடல்நிலை மேம்பாடு அடையும். எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா நெருக்கடிகள் உங்களுக்கு இருந்தாலும் இந்த ஆண்டில் 10ஆம் இடத்து குரு, 2ஆம் இடத்து கேது, 7ஆம் இடத்து சனி, 8ஆம் இடத்து ராகு என்று எல்லா விதமான நெருக்கடிகள் உங்களுக்கு இருந்தாலும் குரு பகவானின் 5, 7, 9ஆம் பார்வைகள் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும். எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அந்த சங்கடங்களில் இருந்து உங்களை விடுவிக்கும். ஒரே ஒரு முறை ஆலங்குடிக்கு சென்று வாருங்கள். எப்பொழுதுமே என்னன்னா,
சாட்சிக்காரன் காலில் விழுதோடு சண்டைக்காரன் காலில் விழுந்துடலாம். 10ஆம் இடத்துல குரு சஞ்சரித்து உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகிறாரா? நேரம் ஆலங்குடிக்கு போங்க, அவரை தரிசனம் பண்ணுங்க, வேண்டுங்க, சங்கடங்களை மனம் விட்டு சொல்லி வேண்டுங்க. நல்ல நிலை கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரும், அந்தஸ்து உயரும். எல்லா நிலையிலும் உங்களால் முன்னேற்றம் அடைய முடியும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். கன்னி ராசி நண்பர்களே, ஒரு அற்புதமான தகவலுடன், நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தகவலுடன் இப்பொழுது வந்திருக்கிறேன். என்னன்னா, கன்னிராசியை பற்றி நிறைய பேசிக்கிட்டே இருக்கேன். கடந்த காலங்களில் அதிகபட்சமான நெருக்கடிகளை சந்தித்து வந்த ராசி கன்னிராசி. இப்பவும் அப்படிதான் இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை நிலை, உங்கள் மனதில் இருக்கின்ற தைரியம், எதையும் வெளிக்காட்டாத அளவிற்கு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். எப்பொழுது கேது பகவான் உங்கள் ராசிக்குள் சஞ்சரித்தாரோ அந்த நேரத்திலிருந்து ஏதேனும் ஒரு சங்கடம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சிலர் போய் பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு போயிருப்பீங்க, கொஞ்சம் சிகிச்சை எடுத்திருப்பீங்க, அதுக்கு பிறகு வீட்டுக்கு திரும்பியிருப்பீங்க. என்ன நோயினே தெரியல, ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, நடக்க முடியல, உட்கார முடியல, ஏதோ ஒரு கோளாறு இருந்துகிட்டே இருந்திருக்கும். எல்லாவற்றிற்கும் சிகிச்சை எடுத்து வந்திருப்பீர்கள். அதற்குரிய காலத்தை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் தான் இப்போ குரு பகவானின் பார்வை பார்த்தீங்கன்னா அந்த உங்கள் ராசிக்கு உண்டாகுது. பொதுவாக குரு பகவானின் பார்வை ஒரு ராசிக்கு உண்டாகுது என்றால் அந்த ராசி சுபிட்சம் அடைய போகிறது என்ற அர்த்தம். இப்போ யாருக்கு சுபிட்சம், யாருக்கு யோகம்? இந்த குரு பயிற்சி முதல் யோகம் கன்னி ராசிக்கு. என்ன சங்கடங்கள் இருந்தாலும் சரி, எல்லா சங்கடமும் போயிடும். ஏன்னா ஜென்மத்தில் கேது, 7 போய் ராகு. இந்த 2 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா நட்பு வட்டத்திலும் குடும்பத்திலும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த நிலையில் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கின்ற மே 1ஆம் தேதி முதல் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கின்ற குரு பகவான் பாக்கிய குருவாக உங்கள் ராசியை பார்ப்பார். எதிர்பார்த்த பாக்கியத்தை அளிப்பார். ஐஸ்வர்யங்களையும் வழங்குவார். செல்வ சேர்க்கையை உண்டாக்குவார். இது நாள் வரையில் ஏதோ ஒரு இடத்தில் எப்படியோ வாழ்ந்து வந்த நீங்கள் இனி வெற்றி கொடி கட்டக்கூடிய நிலை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகிறது. ஒரு பெரிய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கு. என்னன்னா 6ஆம் இடத்தில் சனி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 6ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்பு இல்லாமல் போகும். உடம்புல எவ்வளவுதான் நோய் வந்தாலும் அந்த நோய் இல்லாமல் போகும். ஏதோ ஒரு வகையில் எல்லாம் போயிடும். ஆரோக்கியம் உண்டாகும். எதிர்ப்புகள் இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் போகும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். எதிரிகள் இல்லாத நிலை உங்களுக்கு ஏற்படும். இதற்கு மேலாக சனி பகவானின் சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற நிலையில் குரு பகவானின் சஞ்சார நிலை 9ஆம் இடத்துடைய பாக்கிய சஞ்சார நிலை இன்னும் சாதகத்தை ஏற்படுத்த போகிறது. சனி வேற மாதிரி கொடுப்பாரு. குரு கொடுப்பது வந்து சுப பலனாக இருக்கும், சுபமாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி கன்னி ராசியான உங்களுக்கு குரு பார்வையுடன் ஆரம்பமாகிறது. நினைத்ததை உங்களால் சாதித்துக் கொள்ள முடியும். எதிர்பார்த்ததை உங்களால் அடைய முடியும். ஒரு கேள்விக்குறியாக இருந்த விஷயம் பூரா இனிமேல் ஒரு ஆச்சரியக்குறியாக மாறும். நீங்களா செய்து முடிச்சிங்க, உங்களுக்கா கிடைச்சது, நமக்கா கிடைச்சது என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, எதிர்பார்த்த இடமாற்றம், எதிர்பார்த்த புகழ், எதிர்பார்த்த செல்வாக்கு எல்லாமே குருவுடைய பார்வையால் கன்னி ராசினரான உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது. ஒரு யோக காலம் உங்களுக்கு. இந்த குரு பயிற்சி ஒரு 3 ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை உண்டாக்க போகுது. அதில் கன்னி ராசி ஒரு ராசி. குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது போல இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் எல்லாம் நடைபெறும். பிள்ளைகளுக்காக நிறைய முயற்சி செய்திருப்பீங்க, கல்விக்காக, திருமணத்துக்காக சொல்லிட்டு அந்த முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். புதிய சொத்து சேரும். அரசியல்வாதிகளாக இருந்தால் புதிய பதவி வந்து சேரும். கலைஞர்களுக்கு யோகமான நிலை ஏற்படும். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்காரு. கலைஞர்களுக்கு சின்ன திரை கலைஞர்களுக்கு, நடிகர் நடிகைகளுக்கு இந்த காலகட்டம் யோகமாக இருக்கும். இன்னொரு பார்வை பார்த்தீங்கன்னா அவருடைய 7ஆம் பார்வை, குரு பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் ராசியின் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கு உண்டாகிறது. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் இத்தனை நாளும் தடைப்பட்டிருக்கலாம். ஏதேனும் ஒரு சங்கடத்தை சந்தித்திருக்கலாம். அந்த முயற்சி கூட அப்படி கைவிட்டிருப்பீங்க. இப்போ அப்படி கிடையாது. இனிமேல் மே 1ஆம் தேதி பிறகு இந்த குரு பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு உண்டாகிறது.
அப்போ முன்னேற்றத்தை அடையக்கூடிய நிலையெல்லாம் உங்களுக்கு இனி ஏற்பட போகிறது. அதற்கும் மேலாக உங்கள் ஜென்ம ராசி குரு பார்த்துருக்காரு. இப்போ 5ஆம் இடத்தையும் குரு பார்க்க போகிறார். இந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். பிள்ளைகளை பற்றி பெரிய கவலை இருந்திருக்கும் உங்களுக்கு. அந்த கவலைகள் இனிமேல் இல்லாமல் போயிடும். பெருமைக்குரியவர்களாக பிள்ளைகள் மாறுவார்கள். இல்லை குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க, தள்ளி கூட போயிருக்கும். இந்த ஆண்டில் மே 1க்கு பிறகு நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியமும் உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். புதிய சொத்து சேரும். பூர்வீக சொத்துகள் உங்கள் கைக்கு வந்து சேரும். உறவினருடைய ஆதரவு அதிகரிக்கும். வெளிநாட்டிற்கு செல்வதற்காக மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியாகும். புதிய தொழில் தொடங்க மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும். ஒரு வெற்றிக்குரிய காலமாக ரிஷப குரு காலம் உங்களுக்கு இருக்கப் போகிறது. இதுவரையில் நீங்கள் சந்தித்து வந்த சங்கடங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மாற்றம் பெறப்போகிறது. முதலில் உடல்நிலையில் ஒரு மாற்றம். ஜென்மராசிக்குள் கேது பகவான் சந்தித்துக் கொண்டிருப்பதால் குரு பகவானின் பார்வை எங்களுக்கு உண்டாவதால் உடல்நிலையில் முன்னேற்றம், குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் இல்லாமல் போகும், வரவு அதிகரிக்கும், செல்வாக்கு உயரும், சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரே வரி, இந்த ஆண்டு உங்களுக்கு யோகமான ஆண்டு. துணிச்சலாக செயல்படுங்கள், முயற்சிகளை முன்னெடுங்கள், வருவாய் அதிகரிக்கும், உங்களுடைய புகழ் உயரும், எதிர்பார்த்த பதவி கிடைக்கும், வேலை தேடி வந்தவர்களுக்கு வேலையும் கிடைக்கும். இது யோகமான ஆண்டு கன்னிராசினருக்கு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். துலாம் ராசி நண்பர்களே, பெரிய ஆவல் உங்கள்கிட்ட இருக்கு. குரு பயிற்சி எப்போ வரப்போகுது, அந்த பயிற்சி நமக்கு என்ன செய்யும், இந்த கேள்வி உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல வழியை காட்டி எதையெல்லாம் கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் கொடுத்து உங்கள் வாழ்க்கை முன்னேறுவதற்கு வழி அமைத்து வந்தார் குரு பகவான். செல்வாக்கு ஏற்பட்டிருக்கும், அந்தஸ்து உயர்ந்திருக்கும், பொருளாதார நிலை மேம்பட்டிருக்கும், பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்திருக்கும், எல்லாமே இருந்திருக்கும். காரணம் 7ஆம் இடத்து குரு. 7ஆம் இடத்தில் குரு சந்திரிக்கும் போது ஏற்றங்கள் உண்டாகும் என்பது பொதுவான விதி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மே 1ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்தை விட்டு 8ஆம் இடத்திற்கு செல்கிறார் குரு பகவான். இது அஷ்டம குருன்னு சொல்லுவோம். பொதுவாக குரு பகவான் எந்த இடத்தில் சந்திரிக்கிறாரோ அந்த இடத்திற்கு எதிர்மறையான பலன்களை வழங்குவார் என்பது பொதுவான விதியாக இருந்தாலும், இப்போ உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை சந்திரிக்கின்ற போது அது மறைவு ஸ்தானம். உங்களுக்கு அந்த மறைவு ஸ்தானத்தை போய் குரு பகவான் சந்திரிக்கும் போது என்னன்னா எதிர்பார்த்த பலன்கள் இல்லாமல் போகும். குரு பகவானால் உங்களுக்கு யோகமான பலன்களை கொடுக்க முடியாமல் போகும். என்னன்னா ஒரு கிரகம் இந்த பலனை கொடுக்குது, இன்னும் 8 கிரகங்கள் இருக்கு. அதனால ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுத்திடக்கூடிய நிலையில் தான் சஞ்சாரம் செய்துட்டு இருப்பாங்க. இதுக்கு மேலே பயமே வேணாம். உங்களுக்கு சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கும். 8ஆம் இடத்துக்கு குரு வந்தாலும் சரி, சுய ஜாதகத்தில் திசாபுத்தி நன்றாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். இன்னொரு நல்ல நிலையம் உங்களுக்கு இருக்கு. என்ன, இந்த குரு பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் அந்த ஆண்டு முழுவதுமே ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இதுதாங்க. இப்போ ஒரு கிரகத்தினால பலன் இல்லை என்றாலும் மற்றும் ஒரு கிரகம் நமக்கு யோகத்தை கொடுப்ப நிலையில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறது. ராகு பகவானின் 6ஆம் இட சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்கக்கூடியது, எதிர்ப்புகளை விலக்கிடக்கூடியது, ஆரோக்கியத்தை உண்டாக்கிடக்கூடியது, வழக்குகளில் வெற்றி தரக்கூடியது. இதெல்லாம் ராகு பகவான் செய்யப்படுறார் உங்களுக்கு. இவர் 8ஆம் இடத்துக்கு போய் கடந்த வாரங்களில் கடந்த மாதங்களில் இருந்த பலன்கள் விடுபட்டு குரு பகவானால் இவர் 8ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 8ஆம் இடம் பார்த்தீங்கன்னா கௌரவஸ்தானம், அந்தஸ்தை கொடுக்கின்ற ஸ்தானம் 8ஆம் இடம் தான். அங்கே குரு பகவான் போய் மறைகின்ற போது 2 விதமான நிலைப்பாட்டினை ஏற்படுத்துவார். ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலில் ஏதேனும் சங்கடம் ஏற்படணும். அது இல்லையா உங்களுடைய புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து போன்றவற்றில் ஒரு இறங்கு முகம் இருக்க வேண்டும். ஏதோ ஒரு காரியத்தை 8ஆம் இடத்துக்கு குரு செய்வார் என்பது பொதுவான விதி. இங்கே இன்னொரு தகவலும் இருக்கு. குரு பகவான் ஒரு ராசிக்குள் சஞ்சரிக்கிறார். அதே நேரத்தில் அவருக்கு 3 பார்வைகள் இருக்கு. அந்த 5ஆம் இடத்து பார்வையும் 7ஆம் இடத்து பார்வையும் 9ஆம் இடத்து பார்வையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கணும்.
ஒரு இடம் கெட்டு போனாலும் சரி, மற்ற 3 இடங்களை அவர் சுபிட்சமாக்குவார். அந்த இடங்கள் பூரா யாவும் கொடுத்திடக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும். சரி, அப்படி பார்க்கின்ற போது இப்போ துலாம் ராசினருக்கு எந்த எந்த இடங்களை குரு பகவான் பார்க்கிறார்? முதல்ல பார்த்தீங்கன்னா, அவருடைய 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில், அதுவும் மறைவு ஸ்தானம் தான். அங்கே இப்போ கேது பகவான் சஞ்சரிச்சுட்டு இருக்கார். அப்போ கொஞ்சம் குழப்பமான நிலை இருக்கும் உங்களுக்கு. இப்போ குரு பகவான் பார்வை 12ஆம் இடத்துக்கு வருகின்ற போது சுப செலவுகள் அதிகரித்திருக்கக்கூடிய நிலை உங்கள் குடும்பத்தில் இருக்கும், உங்களுக்கு இருக்கும். புதிய இடம் வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், தொழில் முதலீட்டை அதிகரிக்கலாம், புதிய தொழில் தொடங்கலாம். இப்படிலாம் விரைய செலவுகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நல்ல தகவல். 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கும் குடும்பஸ்தானத்திற்கும் குரு பகவானின் 7ஆம் பார்வை உண்டாகிறது உங்களுக்கு. இப்போ இவ்வளோ நாள் எப்படி இருந்தது தெரியாது. இனி பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை உண்டாகும். வரவுகளில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். ஒரு தொழில் தொடங்கணும், பேங்க்கில் பணம் கட்டிருப்பீங்க, இவ்வளோ தடையாக இருந்திருக்கும். அந்த தடை உடைந்து எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய நிலையும் உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றிடக்கூடிய நிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாவற்றிலுமே இந்த 8ஆம் இடத்து குருவின் 7ஆம் பார்வை உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவருடைய 9ஆம் பார்வை. அந்த 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தின் மீது பதிகிறது. இந்த 4ஆம் இடத்தின் மீது குரு பகவானின் பார்வை பதிகின்ற போது தாயாரின் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும், உங்களுடைய உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் விலகும், எதிர்பார்த்த சந்தோஷத்தை உங்களால் அடைய முடியும், ஒரு புதிய வாகனத்தை வாங்க முடியும், உங்கள் கற்பனைகள் சிறகடித்த கற்பனைகள் பாருங்க, கற்பனையெல்லாம் நினைவாகக்கூடிய நிலை கூட இந்த காலகட்டத்தில் ஏற்படும். எப்படி பார்த்தாலும் 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து பலன்களை வழங்கியுள்ள குரு அவருடைய 5, 7, 9 பார்வைகளால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரு விஷயந்தாங்க, கிரகங்கள் அவர்கள் கொடுப்பதை கொடுப்பார்கள். சில நேரத்தில் செயல்பாடு இல்லாமல் இருப்பாங்க. எல்லா நேரத்திலும் நீங்கள் செயல்பட்டால், முயற்சியினை மேற்கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்ற பலன்கள் உங்களை சேரும். அப்போ வேலை வேணுமா, வேலைக்கு முயற்சி செய்யுங்க. தொழில் தொடங்கணுமா, தொழிலுக்கு முயற்சி செய்யுங்க. ஒரு யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கிறது. இந்த நேரத்தில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ குடும்ப உறவுகளிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பூர்வீக சொத்து விவகாரத்தில் சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. என்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் சரி, உறவுகள் பகையானாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பத்தின் நிலை என்பது சங்கடங்களை சந்தித்தாலும் சாதனை புரியக்கூடியதாக இருக்கும். அது காரணம், குரு பகவான் பார்வை உங்கள் குடும்பத்திற்கு உண்டாகிறது, குடும்பஸ்தானத்திற்கு. 2ஆம் இடத்திற்கு குரு பகவான் பார்வை இருந்தாவே போதும், எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டாகும். முதல்ல குடும்ப சுபிட்சமாக இருந்தால் போதும். நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் போகலாம், வரலாம். தேவையான அளவிற்கு பணம், தேவையான அளவிற்கு எல்லாமே இருந்தாவே குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். குடும்பத்தை சுபிட்சமாக நடத்தி கொண்டு போகலாம். இந்த காலகட்டம் ஒரு வழியில் சங்கடம் என்றாலும் 3 வழியில் நன்மைகளை அடையக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கின்றீர்கள். இந்த குரு பயிற்சியில் 6ஆம் இடத்து ராகு உங்களுக்கு அள்ளித்தர காத்து கொண்டிருக்கிறார். விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு புதிய சொத்துகளும் சேரும். இந்த நேரத்தில் மே 1க்கு பிறகு ஒரு முறையாவது ஆலங்குடிக்கு சென்று குரு பகவானை வணங்கிவிட்டு வாருங்கள். வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த குரு பயிற்சி வரப்போதுன்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாகிட்டு இருக்கும். பொதுவாக வாழ்க்கையில் எத்தனை சங்கடங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகக்கூடியவர்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவர். அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், அந்த தைரியக்காரகன், துணிச்சல்காரகன், பராக்கிரமக்காரகன், இரத்தக்காரகன், யுத்தக்காரகனான செவ்வாய் பகவான் ஒரு ராசிநாதனாக இருக்கார். சாதுரியமும் இருக்கும், செயலில் வேகம் இருக்கும், நினைத்ததை நடத்தி முடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக 4ஆம் இடத்தில் சஞ்சரித்த சனி பகவானால் சங்கடங்களை நீங்கள் சந்தித்து வந்த நிலையில் இப்பொழுது குரு பெயர்ச்சி வருகிறது. மே 1ஆம் தேதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். இந்த குரு பெயர்ச்சி ஒரு பெரிய கற்பனை உங்களுக்கு உண்டாக்கி இருக்கும். தெளிவாக நாங்கள் சொல்லிட்டு வரோம்.
கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க குரு பயிற்சி பற்றி. அது கொஞ்சம் தெம்பும் தைரியமும் இப்போது உங்களுக்கு வர ஆரம்பித்திருக்கும். அது ஒரே ஒரு காரணம்தான், இந்த சப்தம பார்வை. கடந்த ஓராண்டாக 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து இந்த அலைச்சல், எதிர்ப்பு, மறைமுக தொல்லை, நோய்கள், ஏதாகிலும் ஒரு வகையில் இழப்பு, இது எல்லாத்தையும் சந்திச்சாச்சு. இனிமேல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தாச்சு, எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சாச்சு, இதுக்கு மேலே என்ன இருக்குது என்று நீங்கள் சொன்ன நிலையில் 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கின்ற ஒரு விஷயம். இது 7ஆம் இடத்திற்கு. அந்த 7ஆம் இடத்திற்கு வருகின்ற போது அவருடைய சப்தம பார்வை நம்ம ராசிக்கு உண்டாகும், விருச்சிக ராசிக்கு. இத்தனை நாளும் எந்த விதமான சங்கடங்களில் நீங்கள் இருந்தீர்களோ அந்த சங்கடங்கள் இன்னும் இல்லாமல் போகும். ஒரே விஷயம்தான், குரு பார்வை ஒரு ராசிக்கு உண்டாகுதுன்னா அந்த மனிதர் சுபிட்சமான நிலையை அடையக்கூடிய நிலை ஏற்படும். அத்தனை அழுக்குகளும் விலகும், அத்தனை எதிர்ப்புகளையும் விலகும், எல்லாவற்றும் விலகி சென்று புதிய பாதையில் நீங்கள் நடைபோடக்கூடிய நிலையினை குரு பகவான் உங்களுக்கு உண்டாக்குவார். உங்கள் வாழ்க்கையில் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் செல்வாக்கையும் அந்தஸ்தையும் புகழையும் எல்லாவற்றையுமே 7ஆம் இடத்து குரு உங்களுக்கு வழங்கப் போகிறார். அதன் காரணமாக குடும்பத்தில் சுப காரியங்கள் நடந்தேறும். ஒரு சிலர் புதிதாக வீடு கூட கட்டுவீங்க, இடம் வாங்கி வச்சிருப்பீங்க, வீடு கட்டுவீங்க, இல்லை வீடாகவே வாங்குவீங்க. எல்லா விதமான நிலைப்பாடும் இந்த குரு பார்வையால் உங்களுக்கு ஏற்பட போகிறது. குரு பார்த்துட்டா போதுங்க, வேற சங்கடமே வராது. இப்போ சனியுடைய 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கு. ஒரு சங்கடங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்கு. இப்போ உங்கள் ராசிக்கு குருவுடைய பார்வை வருது. குரு பார்வை கோடி புண்ணியம் என்று சொல்வது போல சனியுடைய பார்வையை அந்த குருவின் பார்வை தடுத்து உங்களை பாதுகாத்து கவசம் போல் உங்களை பாதுகாக்கும். இனி பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதிக்கு பிறகு ஒரு புதிய மனிதராக நீங்கள் நடமாடக்கூடிய நிலை ஏற்படும். குடும்பத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, தொழிலிலும் சரி, எல்லா இடத்திலுமே உங்களுடைய செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவருடைய மற்ற பார்வைகள் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு பதிகிறது. குரு பகவானின் 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தின் மீது பதிகிறது. இப்போ நிறைய முதல் போட்டிருப்பீங்க, அப்படியே விரைச்சி வச்சிருப்பீங்க, அது அறுவடை பண்ணணும்ல. இந்த அறுவடை காலகட்டமாக இந்த 7ஆம் இட குருவுடைய காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். பண வரவு என்பது அதிகரிக்கும். செய்து வரும் தொழில் முடங்கி இருந்தாலும் மீண்டும் அந்த தொழில் முன்னேற்றம் அடையும். எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் அடைவீர்கள். ஒரு யோகமான நிலையினை குரு பகவான் லாபஸ்தானத்தின் வழியாக உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார். இதுவரையிலும் சேமிப்பே கிடையாது, கையில் பணமே தங்கலை சொன்னவங்க இப்போ பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பணம் இருக்குது, சேமிப்பு உயர்ந்திருக்கு என்று நினைத்திடக்கூடிய அளவிற்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது. அடுத்து 3ஆம் இடத்தின் மீது குரு பகவானின் 9ஆம் பார்வை பதிகிறது. அது தைரியஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வீரியஸ்தானம் சொல்லலாம். அந்த இடத்திற்கு குரு பகவானின் பார்வை உண்டாகின்ற போது இவ்வளவு நாளும் நீங்கள் துணிச்சலாக தான் செயல்பட்டீங்க, இன்னும் கூடுதலான தைரியம் உண்டாகும், துணிச்சல் அதிகரிக்கும், வேகமாக செயல்படுவீர்கள். என்ன நடந்தாலும் நடக்க பார்த்துக்க முடியும். காரணம் என்ன, குருவுடைய பார்வை ராசிக்கு வந்துருச்சு. இப்போ யார் என்ன பண்ண முடியும்? நல்ல நேரம் வந்தாச்சு. இனிமேல் நம்ம துணிச்சலாக செயல்பட்டால் தான் சாதிக்க முடியும். அந்த துணிச்சலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் தானாகவே இப்போ உங்களுக்கு வந்துடும். நண்பர்கள் உதவி புரிவார்கள், சகோதரர்கள் உதவி புரிவார்கள், குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும், வெளி வட்டாரத்தில் கௌரவமும் அந்தஸ்தும் புகழும் இருக்கும், வேலை செய்து வருகின்ற இடத்தில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். சில பேருக்கு ஊதிய உயர்வு, எதிர்பார்த்த இடமாற்றம் என்பதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த 7ஆம் இடத்து குருவின் காலகட்டம் இருக்கும். அற்புதமான காலகட்டங்கள். இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு முறை, ஏன்னா உங்கள் ராசியை குரு பார்க்குறாரு, 7ஆம் இடத்துல இருக்காரு. உங்கள் ராசிக்கு குடும்பாதிபதி அவர் தான், பூர்வ புண்ணியாதிபதியும் அவர் தான். குருவுடைய பார்வையும் குருவுடைய அனுகிரகமும் உங்களுக்கு எப்பவுமே வேணும். அதுக்காக ஆலங்குடிக்கு போயிட்டு வாங்க, குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு வணங்கி வேண்டி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும், நன்மைகள் அதிகரிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். தனுசு ராசி நண்பர்களே, எப்பொழுதும் துணிச்சலும் தைரியமும் மற்றவர்களுக்கு வழிகாட்டிடக்கூடிய சக்தியும் படைத்தவர்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்கள். ஒரு தனித்துவம் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும்.
மற்றவர்களுடைய பார்வையில் நீங்கள் தனியாக நிற்பீர்கள். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ் என்பதெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்க செய்யும். அதற்கு காரணம் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான். குரு பகவான் மற்றவர்களுக்கு ஞானத்தை வழங்குவது போல நீங்கள் மற்றவர்களுக்கு ஞானத்தை வழங்குவீர்கள். இருந்தாலும் சுய வாழ்க்கையில் வரும்போது பார்த்திங்கன்னா சில மாற்றங்களும் இருக்கத்தான் செய்யும். கிரக சஞ்சாரத்திற்கேற்ப வாழ்க்கை நிலையும் மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நாள் வரையில் கடந்த ஓராண்டாக உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்பொழுது 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். இந்த 6ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானங்க. உங்கள் ராசிநாதன் எங்கே போகிறாரு? 6ஆம் இடத்துக்கு போகிறாரு, மறைய போகிறாரு. மறைவு பெறுவதின் காரணமாக இதற்கு முன்பு வழங்கியது போல் அவரால் பலன்களை வழங்க முடியாமல் போகும். இந்த குரு பார்வை கூட உங்களுக்கு உண்டாகியிருக்கு கடந்த ஓராண்டாக. இப்போ அந்த பார்வை உங்கள் ராசியை விட்டு விலகிவிடும். குரு பார்வை வரும்போது தான் திருமணம் நடக்கும், நல்ல காரியங்கள் நடக்கும், நினைத்ததெல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். குருவின் பார்வை. இப்போ குரு பார்வை உங்கள் ராசியை விட்டு விலகுகிறது. இப்போ 6ஆம் இடத்திற்கு போகிறார் குரு. இப்போ 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொடுத்த பலன்களை இந்த காலகட்டத்தில் அவரால் கொடுக்க முடியாமல் போகும். எதிரிகளின் தொல்லை எந்த வகையிலாவது அதிகரிக்க செய்யும். இல்லை என்றால் மறைமுக தொல்லைகள் உண்டாகும். இதெல்லாம் ஒரு பக்கம். நீங்கள் உடம்பு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் அதில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா உடம்பு தான் எல்லாவற்றுக்கும் மூலதனம். அது சரியாக இருந்தால் தான் நீங்கள் ஓடவே முடியும், உழைக்க முடியும், ஓட முடியும், செல்வாக்கு பெற முடியும், அந்தஸ்தை அடைய முடியும். எல்லாமே அது காரணம் அந்த உடலுடைய சக்தி தான். அது சரியாக இருந்தால் நகரவே முடியும். இப்போ 6ஆம் இடமான ருணஸ்தானத்தில், ரோகஸ்தானத்தில் குருபகவான் சந்திருக்கின்ற போது உடலில் ஏதேனும் ஒரு வகையில் சிறு சங்கடத்தையாவது ஏற்படுத்துவார் என்பது பொதுவான விதி. எதிர்ப்புகள் இருக்கும், வம்பு வழக்குகள் உங்களை தேடி வரக்கூடிய நிலை கூட இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. பொதுவாக உங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் இது வரும், இந்த நேரம் இப்படி இருக்குது, இந்த நபரால் சங்கடம் வரும், எல்லாவற்றையும் யூகித்திடக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு என்பது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இந்த பாதையில் போனால் சங்கடம் வரும், அதனால் இந்த பாதையில் போக வேண்டாம். இந்த நபர்கிட்ட பேச பிரச்சனை வரும், இந்த நபர்கிட்ட பேச வேண்டாம். எல்லாவற்றையும் மனம் சொல்லிக் கொடுக்கும் உங்களுக்கு, புரியுங்களா? அதனால் என்ன சங்கடம் வந்தாலும் சமாளித்திருக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கும். ஆனால் 5ஆம் இடத்தில் கொடுத்த பலனை போல இந்த 6ஆம் இடத்து குரு உங்களுக்கு பலன் கொடுக்க முடியாமல் போகும் என்பது ஒரு தகவல் உங்களுக்கு. சரி, 6ஆம் இடத்துக்கு குரு பலன் கொடுக்க மாட்டார். சரி, அவருடைய 3 பார்வைகள் இருக்கு இல்லையா, 5, 7, 9 பார்வைகள். அந்த பார்வைகள் உங்களுக்கு எங்கே பதிக்கிறது? முதல்ல தெளிவாக சொல்லணும்னா, அவருடைய 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தின் மீது பதிகிறது. அப்போ 6ல் கூட அவர் சஞ்சரிக்கட்டும். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். அப்போது இது நாள் வரையில் உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள், நெருக்கடிகள் இனி விலக ஆரம்பிக்கும். வருமானத்திற்குரிய வழிகள் தெரிய ஆரம்பிக்கும். அலுவலகத்தில் பிரச்சனை, உத்தியோகத்தில் பிரச்சனை, மற்றவர்களால் உடன் பணிபுரிபவர்களால் நெருக்கடி என்ற நிலையெல்லாம் மாறத் தொடங்கும். இந்த 10ஆம் இடம் பார்த்து தொழில் செய்வது, வியாபாரமும் அங்கே தான் வரும், சுயமாக தொழில் செய்வதெல்லாம் அங்கே தான் வரும். அந்த இடத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும், தொழிலில் இருந்த தடைகள் விலகும், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் உண்டாகும், உங்களுடைய நிலை உயரும். இது ஒரு பக்கம் இருக்குது உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம். அந்த இடத்திற்கு குரு பகவானின் 7ஆம் பார்வை உண்டாகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சுப செலவு உங்கள் வீட்டில் நடக்க போகுது. இப்போ சின்ன இடத்த வாங்கி வீடு கட்டுவீங்க, இல்லை புது வீடு வாங்கலாம், இல்லை புது இடம் வாங்கலாம், வீட்டிற்காக நவீன பொருட்கள் வாங்கலாம், பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்யலாம். செலவுகள் காத்து கொண்டு இருக்கிறது. வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெறவும் வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் ராசிப்படி. அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திலும் குடும்பஸ்தானத்திலும் தனஸ்தானத்திலும் பதிகிறது. இப்போ இவ்வளோ நாள் இருந்து ஓடிக்கிட்டே இருந்திருப்பீங்க, குடும்பத்தை கவனிக்க கூட நேரம் வந்திருக்காது உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்திற்கு குரு பார்வை உண்டாவதால் குடும்பத்தின் மீது ஒரு ஐக்கியம் உங்களுக்கு ஏற்படும், குடும்ப வளர்ச்சியில் அக்கறை உண்டாகும், குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும்.
எதிர்பார்த்த பண வரவு என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். கடந்த ஆண்டெல்லாம் பார்த்தா பல்வேறு தொல்லைகளை நீங்கள் சந்தித்திருப்பீங்க. எதிர்ப்பாளினரால் சங்கடம். ஏன்னா 11ஆம் இடத்தை பார்த்தாரு குரு பகவான். இப்போ அந்த நிலைமை உங்களுக்கு இல்லை. என்ன தொழிலை கவனிக்க போகிறீங்க, முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க, சுப செலவுகளை ஏற்படுத்தி கொள்ளப் போகின்றீர்கள், செலவு செய்ய போகிறீங்க, குடும்பஸ்தானம் பலம் பெறுவதால் குடும்பத்தை பாதுகாக்க போகிறீங்க. வரவு என்பது ஏற்ற அளவிற்கு தேவையான அளவிற்கு இருந்து கொண்டே இருக்கும். எந்த பயமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேண்டவே வேண்டாம். இதற்கு மேலாக இந்த நேரத்தில் குரு பகவானுடைய சஞ்சார நிலை உங்களுக்கு இந்த 3 விதமான யோக பலன்களை வழங்கி கொண்டிருக்கின்ற நிலையில் சனி பகவான் உங்களுடைய குடும்பாதிபதி, அவர் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். பாப கிரகங்கள் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது பலன்கள் அதிகரிக்கும் என்பது பொதுவான விதி. அப்போ தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை எல்லாமும் உங்களுக்கு அதிகரிக்கும். ஒற்றை மனிதனாக, ஒற்றை வீரனாக, ஒன்மேன் ஆர்மையாக செயல்படக்கூடிய சக்தி உங்களுக்கு ஏற்படும். தைரியம் தானாக வரும், துணிச்சல் தானாக வரும். இதை செய்து முடிக்கணும்னா செய்து முடிப்பீங்க. அதையெல்லாம் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு உண்டாக்குவார். குடும்பத்தில் நிம்மதி, ஒரு ஆரோக்கியமான நிலை எல்லாமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரே ஒரு முறை உங்கள் ராசிநாதன் தான் குரு பகவான். ஆலங்குடிக்கு போயிட்டு வாங்க, குரு பகவானை தரிசனம் பண்ணுங்க. முடிந்தால் அர்ச்சனை செய்து வணங்கி வழிபட்டு வாருங்கள். குருவின் பார்வை உங்களை பாதுகாக்கும். முன்னேற்றம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். மகர ராசி நண்பர்களே, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இருக்குங்க. எல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டத்தின் போது இந்த நேரம் வருது, நல்ல நேரம் வருது உங்களுக்கு மே 1ஆம் தேதிக்கு பிறகு அப்படி சொல்ல கேட்டிருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம்? இத்தனை காலமும் உங்களுக்கு நற்பலன்களை வழங்காமல், குறிப்பாக சொல்லணும்னா 4ஆம் இடத்தில் சஞ்சரித்த போதும் 3ஆம் இடத்தில் சஞ்சரித்த போதும் உங்களுக்கு குரு பகவான் பெரும் அளவில் நற்பலன்களை உண்டாக்கியிருக்க மாட்டார். இப்போ 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில். இந்த காலத்தை ஒரு யோக காலம்னே சொல்லணும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் 5ஆம் இட சஞ்சாரம் வரும். அந்த 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அவர் என்ன பண்ணுவார்னா, அது 9ஆம் பார்வை அதை அவங்க ராசிக்கு கொடுப்பாரு. பொதுவாக இந்த குரு பார்வை கோடி புண்ணியம் சொல்லுவோம் இல்லைங்களா. பொதுவாக அந்தஸ்து செல்வாக்கு போல உங்களுக்கு இருக்கலாம், இருந்தாலும் ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ குரு பார்வை, அந்த குரு பார்வை ஒரு மனிதருக்கு உண்டாகின்ற போது, ஒரு ராசிக்கு உண்டாகின்ற போது அந்த மனிதர் சுபிட்சம் அடைவார். சுபிட்சம்னா அதுக்கு முன்னாடி எத்தனை சங்கடங்கள் இருந்ததோ அந்த சங்கடங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு ஒரு வீரமாக, தைரியமாக, துணிச்சலாக செயல்படக்கூடிய நிலையினை குரு பகவான் உங்களுக்கு வழங்குவார். இது மட்டும் இல்லை, உங்களுடைய அந்தஸ்து உயரும், செல்வாக்கு அதிகரிக்கும், திருமண வயதினருக்கு வரன் வந்து சேரும், வேலை தேடி வந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும், வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும், தொழில் விருத்தியாகும், சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அது காரணம் குரு பார்வை. குரு பார்வை வந்துருச்சிங்க, உங்களை பார்த்தா நீங்கள் விஐபி, பெரிய பதவிக்கு நீங்கள் போட்டியிட்டாலும் வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும். இல்லை எதிர்பார்த்த பதவி, பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும். பொதுநல ஊழியர்களாக இருந்தால், உத்தியோகஸ்தர்களாக இருந்தால் உங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் எதிர்பார்த்த பதவி உயர்வும் உண்டாகும். கடந்த 2 வருடங்களில் இந்த நெருக்கடி, இப்போ ஜென்ம சனி வேற இருந்தார், இப்போ பாத சனி மாறி இருக்கார். ஒரு 3 ஆண்டுகளாக படாது பாடுபட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் எல்லா இடத்திலும் தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் சந்திச்சுட்டே வந்திருப்பீங்க. உடல்நிலையும் ஒரு நேரம் வந்து இப்போது போல் மறுநேரம் இல்லை. எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, அனுபவிச்சிருப்பீங்க. உங்களால் ஆரோக்கியமாக இருந்திருக்க முடியாது. இப்போ 5ஆம் இடத்திற்கு குருபவனம் வருகின்ற போது பார்வை உங்களுக்கு பதிவதால் உடலில் ஆரோக்கியம் உண்டாகும். குரு பார்வை, செல்வம் அதிகரிக்கும், செல்வாக்கு உயரும். இதெல்லாம் பொதுவான ஒரு தகவல். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும், பிள்ளைகளுக்காக சுப செலவுகள் செய்வீர்கள். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பூர்வீக சொத்தில் இந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். ஆலய திருப்பணிகளை முன்னின்று நடத்தக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும். மற்றவர்கள் மத்தியில் ஒரு மதிப்பு மிக்கவராக நீங்கள் வாழத் தொடங்குவீர்கள். இந்த நேரத்தில் குரு பகவான் பார்வைகள் உங்கள் ஜென்ம ராசிக்கு பதிவதுடன் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திற்கும் பதிகிறது. இதுதாங்க ஒரு மிகப்பெரிய விஷயம். அது பித்திருஸ்தானம், பாக்கியஸ்தானம். அப்போ இதுவரையில் இந்த செல்வாக்கு வந்து இப்போ அதிகரிக்க செய்யும்.
இறையருள் என்பது உங்களுக்கு இப்போ முழுமையாக உண்டாகும். பெரியோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். அரசியல் பிரமுகர்கள், அமைச்சர்கள் இவர்கள் போன்றவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். எதை தேடிக்கொண்டு இருக்கிறீர்களோ அதை அடையக்கூடிய நிலை ஏற்படும். எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும், ஒப்பந்தங்கள் கிடைக்கும், சொல்லிக்கிட்டே போகலாம். தொழில் செய்து வருபவர்கள் அந்த எந்த இடத்துல தொழில் செஞ்சுட்டு வரீங்களோ அந்த இடத்தை விலைக்கு கேட்டு வாங்கக்கூடிய நிலை கூட சில பேருக்கு ஏற்படும். ஒரு யோகமான காலகட்டம். அடுத்து குரு பகவான் பார்வை, 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தின் மீது பதிகிறது. இது ஒரு பெரிய யோகம். இவனால் ஏதோ முதல்ல போட்டிருப்பீங்க, கடன் வாங்கி தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, அதெல்லாம் திருப்பி அடைக்கணும் இல்லை, அதற்கு ஏற்ற வரவு என்பது இனி உங்களுக்கு ஏற்படும். இது நாள் வரையில் பொருளாதார ரீதியாக இருந்த சங்கடங்கள் இனி விலக ஆரம்பிக்கும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும், முதலீட்டில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். தானாகவே எதிர்பாராத வகையில் பண வரவு அதிகரிக்கும். புதிய வீடு கட்ட முடியும், புதிய வாகனம் வாங்க முடியும், புதிய நிலம் வாங்க முடியும், ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான தைரியமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், மற்றவர்கள் மதிக்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். மகர ராசியினர், இது உங்களுக்கு ஒரு யோக காலம். சரியாக இந்த காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு முறை ஆலங்குடிக்கு சென்று வாருங்கள், குரு பகவானை வணங்கி வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய நிலை மேலும் உயரும், தகுதி அந்தஸ்து உயரும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். கும்பராசி நண்பர்களே, உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இப்போ ஜென்ம ராசிக்குள் சனி இருக்காரு, 2ஆம் இடத்துல போய் ராகு இருக்காரு, 8ஆம் இடத்துல கேது. இந்த கிரகங்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்குள்ள ஒரு காரகம் இருக்கும். அவங்க எந்த இடம் சஞ்சரிக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு ஒரு தன்மை இருக்கும், பாவகத்துக்கு. அந்த இடத்துல அவங்க சஞ்சரிக்கின்ற போது அதற்குரிய பலனை அவங்க கொடுத்தே ஆகணும். இப்போ ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். சனி பகவான் தான் ஒரு ராசிநாதன். இருந்தாலும் அவர் ராசிநாதனாக இருந்தாலும் நீதி நேர்மையின்படி செயல்படக்கூடியவர், உங்களுடைய கர்ம வினைக்கேற்ற பலன்களை வழங்கிடக்கூடியவர். அப்போ ஜென்ம சனி வந்திருக்கிறது உங்களுக்கு. 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறாரு, 8ல் போய் கேது இருக்கார். இப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னா இத்தனை நாளும் 3ஆம் இடத்தில் மறைந்து உங்களுடைய நிலையில் நிறையவே தடுமாற்றங்களையும் இரக்கத்தையும் அடைய வைத்தார். 3ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்த போதுதான் துரியோதனன் தனியாக நின்றதாக வரலாறு. படைபலத்தை இழந்து, செல்வத்தை இழந்து, செல்வாக்கை இழந்து, அனைத்தையும் இழந்து தனிமரமாக நின்றதாக வரலாறு. அந்த 3ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற போது இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, 3ஆம் இடத்தில் சஞ்சரித்தாரு, முன்னேற்றங்கள் தரவில்லை. இப்போ 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகும் குரு பகவான் என்ன செய்வார்? பொதுவாக குரு பகவானை பற்றி சொல்லணும்னா, அவர் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கு எதிர்மறையான பலன்களை வழங்கினாலும் அவர் பார்க்கின்ற 3 இடங்களுக்கும் சாதகமான பலன்களை, யோகமான பலன்களை வழங்குவார் என்பது பொதுவான விதி. அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பவர் உங்களுக்கு நிறைய அலைச்சலை ஏற்படுத்தலாம். தொழிலுக்காக, வியாபாரத்திற்காக, உத்தியோகத்திற்காக அலைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதன் காரணமாக உடல்நிலையில் ஏதேனும் சங்கடம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும். நேரத்திற்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது. அப்போ நல்லா பழகணும் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்து போயிட்டு இருப்பாங்க. என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் எதை அடைய நினைக்கின்றீர்களோ அதை இந்த காலகட்டத்தில் உங்களால் அடைய முடியும். புதிய வாகனம் வாங்க முடியும், புதிய வீடு கட்ட முடியும். இப்போ அழகு அழகு அழகுன்னு சொல்லுவோம் பாருங்க, அதை பூரா உங்கள் வீட்டை சுற்றி, உங்களுடைய வாழ்க்கையை சுற்றி இருக்கின்ற நிலை ஏற்படும். இது ஒரு நிலை. அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தின் மீது பதிகிறது. இப்போது 8ஆம் இடத்தில் உங்களுக்கு கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. பெரிய பாதிப்பு உங்களுக்கு அதுதான். ஏன்னா 8ஆம் இடம் ஆயுள்ஸ்தானம் மட்டும் இல்லை, அஷ்டமஸ்தானம். உங்களுடைய செல்வாக்கை, அந்தஸ்தை, புகழை மறைய வைத்திடக்கூடிய இடம். இப்போ 8ஆம் இடத்துல கேது போயிட்டு உங்களுக்கு நிறைய சோதனை கொடுத்துருப்பார். என்ன எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நாம் நினைக்கிறது ஒன்றா இருக்குது, நடக்கிறது வேறையா இருக்குது, உங்களுக்கு புலம்ப வச்சிருப்பார். இப்போ அந்த 8ஆம் இடத்துக்கு கேது பகவான் அங்கே சஞ்சரித்தாலும் குரு பகவானின் பார்வை உண்டாகிறது. குரு பார்த்துட்டா முடிஞ்சதுங்க, அந்த இடம் சுபிட்சமாயிடும். அப்போ இனி செல்வாக்கு, அந்தஸ்து, புகழ் யாவும் உயரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். உடலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். ஒரு அச்சம் இருந்தது பாருங்க, அது அச்சம் விலகி போயிடும். அடுத்து இன்னொரு இடம் இருக்கு, அது 10ஆம் இடம். ஒரு மனிதன் நல்லபடியாக வாழணும்,
அவன் உத்தியோகம் நல்லபடியாக இருக்கணும், இல்லை செய்து வருகின்ற தொழில் நல்லபடியாக போயிட்டு இருக்கணும். இப்போ 10ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை, அதாவது ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், கேந்திரஸ்தானம், அந்த இடத்திற்கு குரு பகவானின் பார்வை. இவ்வளோ நாளும் ஏதோ நடந்தது, அவ்வளோதான். தொழில் சரியாக போகலை, எதிர்பார்த்த லாபம் இல்லை. இப்போ உத்தியோகத்தில் இருந்தீங்க, தேவையில்லாத இடமாற்றம், தேவையில்லாத பதவி இறக்கும் போன்றவற்றை கூட நீங்கள் சந்தித்திருக்கலாம். இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், எதிர்பார்த்த பதவி உயர்வு ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த தொழில் முடங்கி கிடந்தது பாருங்க, நல்லா ஓடிக்கொண்டிருந்த தொழில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அப்படியே ஆஃப் ஆகிருக்கும். அந்த தொழில் மீண்டும் நடைபெற ஆரம்பிக்கும், முயற்சிகள் வெற்றியாகும், லாபம் அதிகரிக்கும். சொந்தமாக மீண்டும் ஒரு புதிய தொழிலை தொடங்கக்கூடிய நிலை கூட ஒரு சிலருக்கு இப்பொழுது ஏற்படும், மே 1ஆம் தேதிக்கு பிறகு. அடுத்து இன்னொரு இடம், 12ஆம் இடம், விரயஸ்தானம். இப்போ குடும்பத்தில் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது, இல்லை வீடு கட்ட வாய்ப்பு இருக்கிறது, வாகனம் வாங்கலாம், பிள்ளைகளை மேற்கல்விக்காக சேர்க்கலாம். இப்படி ஏதேனும் ஒரு வகையில் உங்கள் குடும்பத்தை செழுமைப்படுத்துவதற்காக, உங்களை வளமைப்படுத்திக் கொள்வதற்காக, வசதியாக வாழ்வதற்காக செலவுகளை செய்வீர்கள். அப்போ செலவு கூட எப்படின்னா, கையில் பணம் வச்சுருந்தீங்கன்னா வெட்டி செலவாக, விரைய செலவாயிடும். இப்போ முதலீட்டில் கவனம் செலுத்துங்கள், புதிய பொருட்களை வாங்கி போடுங்கள், தங்க நகையாக வாங்கி போடுங்க, இடமாக வாங்கி போடுங்க, முதலீட்டை அப்படி அதிகரித்துக் கொள்ளுங்கள், நிலையான சேமிப்பை உருவாக்குங்கள். நிச்சயமாக உங்கள் லாபம் அதிகரிக்கும், உங்களுடைய சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் குரு பகவான் தொழில் ரீதியாக உங்களை பாதுகாத்திட இருக்கிறார். உங்களுக்கு எந்தவித சங்கடங்களும் இல்லாமல் உங்களை பாதுகாத்திட இருக்கிறார். சுப விரயங்களை ஏற்படுத்திட இருக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு முறை ஆலங்குடிக்கு சென்று வாருங்கள், குரு பகவானை தரிசித்து வாருங்கள், உங்கள் சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன். மீனராசி நண்பர்களே, பொதுவாக மீனராசியில் பிறந்த எல்லோருக்குமே ஒரு தனித்தன்மை இருக்கும். ஒரு தனித்திறமையோட ஒரு 1000 பேருக்கும் மத்தியில் தனியாக நின்று பிரகாசித்திடக்கூடிய நிலை, அவர் 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 சொல்லக்கூடிய நிலை எல்லாம் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். எப்பொழுதுமே ஒரு அந்தஸ்து, செல்வாக்கு என்பது இயல்பாக உங்களுக்கு அமைந்திருக்கும். உங்களுடைய பெயரே செல்வாக்குக்குரிய பெயராகத்தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம செல்வாக்கோடு இருந்தாலும் சரி, எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, எந்த ராசிநாதனை கொண்டிருந்தாலும் சரி, திசாபுத்தி மாற்றம் பெற்றுக்கொண்டிருக்கும், கிரகங்கள் சஞ்சாரங்களை மாற்றம் பெற்றுக்கொண்டிருக்கும். அந்த நேரங்களில் எல்லாம் வாழ்க்கையில் முன்னேற்றமும் இருக்கும், சறுக்கலும் இருக்கும். எந்த கிரகம் எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றாரோ அந்த இடத்திற்குரிய பலனை அவர் வழங்கிட வேண்டியவராக இருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதன் தான் யார்? குரு பகவான். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அந்த ஒரே ஒரு நிலை தாங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்துட்டு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு பகவான் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல சுபிட்சமான நிலை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. அதே இதை சொல்ல வரேன்னா, ஏன்னா ஜென்மராசிக்குள்ளே போய் கேது இருக்கார், ராகு இருக்கார். உங்கள் ஜென்மராசிக்குள்ள 7ஆம் இடத்தில் கேது இருக்கார், 12 போய் சனி இருக்கார். பிரதான கிரகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை வழங்கிடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். விரைய செலவை ஏற்படுத்த சனி, ஜென்ம ராசிக்குள் ராகு ஆசைகளை அதிகரித்திடக்கூடியவர், 7ஆம் இடத்துல போய் கேது. எப்படி பார்த்தாலும் ஒரு 3 பக்கமும் நெருக்கடியான வலை பின்னப்பட்டுள்ள நிலையில் 2ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் தான் உங்களுக்கு யோக நிலை உண்டாக்கி வந்தார். இப்போ பாருங்க, மே 1ஆம் தேதி குரு பகவான் இடம் மாறுகிறார், மேஷ ராசி விட்டு ரிஷப ராசிக்கு செல்கிறார். இப்போ அவர் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறாரோ அந்த இடத்திற்குரிய பலனை கொடுத்த வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. இங்கே சஞ்சரிக்கும் போது இந்த பலன், இங்கே சஞ்சரிக்கும் போது இந்த பலன். ஒரு வாழ்க்கை சுழற்சி தானே, இது கடிகாரம் முள் மாதிரி தான். இப்போ இங்கே வருகின்ற போது இந்த பலன் கிடைக்கும் நமக்கு. இப்போ 3ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். அப்போ உங்கள் ராசிநாதனாகவே இருந்தாலும் 3ஆம் இடத்திற்கு அவர் செல்கின்ற போது இதுவரையில் கொடுத்து வந்த நற்பலன்களை இனி அவரால் கொடுக்க முடியாமல் போகும். ஒரு தைரியம், தன்னம்பிக்கைலாம் உங்களுக்கு இருந்திருக்குல்ல, அதில் கொஞ்சம் அடி விழும். என்ன நடக்கும், ஏது நடக்கும், ஒரு அச்ச உணர்வு உண்டாகும். அது காரணம், ஒரே காரணம், 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகின்ற குரு பகவான். இன்னும் அவரால் நற்பலன்கள் கொடுக்க முடியாது, மறைவு பெற்று விடுகிறார். இப்போ குருவுடைய பார்வை ராசிக்கு கிடையாது, சஞ்சரிக்கின்ற இடமும் சாதகமான இடம் இல்லை.
இப்போ இனி என்ன நடக்கும் உங்களுக்கு? உங்களுடைய சுய ஜாதகம் இந்த காலகட்டத்தில் வேலை செய்யும். அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த காலத்தில் ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கிறது. சரி, இது ஒரு பக்கம். 3ஆம் இடத்துக்கு குரு போயிட்டார். ஜென்ம ராசிக்குள்ள ராகு இருக்காரு, 7 கேது இருக்காரு, 12 சனி இருக்காரு. எல்லாமே இந்த 4 கிரகமே நமக்கு எதிர்மறையான பலன்களைத்தான் இனிமே வழங்கிட்டு போகிறார்கள். ஆனால் குரு பார்வைன்னு ஒன்று இருக்கு பாருங்க. இதுதான் ஆண்டவர் இருக்கான். இந்த குரு பார்வை 3 விதமான பார்வைகள். ஒரு இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது அந்த இடத்திலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். அந்த 3 பார்வைகளும் ஒவ்வொரு ராசினருக்கும் வேறு பார்வைகளாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடத்தை தன்னுடைய 5ஆம் பார்வையால் பார்க்கின்றார் குரு பகவான். முடிஞ்சதுங்களா? என்ன முடிஞ்சது? இப்போ ராகு இருக்காரு, 7 போய் கேது இருக்காரு. கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட்டிருக்கும், பிரச்சனைகள் உருவாகி இருக்கும், நண்பர்கள் உங்களை விட்டு பிரிந்து போயிருப்பாங்க. இந்த நிலையில் அந்த 7ஆம் இடத்திற்கு, நட்பு ஸ்தானம் கலத்திர ஸ்தானமான 7ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை பதிகிறது. அப்போ திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமணம் நடைபெற்றிடக்கூடிய நிலை இந்த மே 1க்கு பிறகு ஏற்படும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த காதலர்கள் இருக்கீங்க பாருங்க, இந்த காதல் கைகூடும். கலைஞர்களுக்கு ஒரு யோகமாக இருக்கும். இப்போ 7ஆம் இடத்திற்கு குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு. அப்போ ஒரு சுபிட்சமான நிலை குடும்பத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதை விட்டால் பாக்கிய ஸ்தானத்திற்கு உங்களுடைய கர்ம வினைக்கேற்ப இதுவரையில் சங்கடப்பட்ட நிலையெல்லாம் மாற்றம் பெற்று, சந்தித்து வந்த சங்கடங்கள் எல்லாம் மாற்றம் பெற்று எதிர்பார்த்த வருமானம் வரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். இறையருள் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகும். பெரியோரின் ஆதரவும் ஆசீர்வாதமும் ஏற்படும். பிரமுகர்களின் ஆதரவு உங்களுக்கு உண்டாகும். மீனராசினருக்கு பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை. இன்னொரு இடம் 11ஆம் லாபஸ்தானம். அந்த இடத்திற்கும் குரு பகவானின் 9ஆம் பார்வை பதிகிறது. அப்போ ஒரு இடத்துல அவர் மறைஞ்சிட்டாரு, ஆனால் 3 வாசல்களை திறந்து வைக்க போகிறார். 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம். கலத்திரஸ்தானம், நட்பு ஸ்தானம், பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம். இதை விட வேற என்னங்க வேணும்? எத்தனை கிரகம் என்ன வேணா செஞ்சுட்டு போட்டுமே. ஒரு சங்கடங்களை சந்தித்தாலும் அதிலிருந்து வெளிவரக்கூடிய நிலை, ஒரு நெருப்பு வளையம் விட்டாலும் நெருப்பு வெளியில் வரக்கூடிய நிலை, சாதித்து காட்டக்கூடிய சக்தி, தொழிலை சிறப்பாக நடத்திடக்கூடிய நிலை, உத்தியோகத்தில் அமரக்கூடிய நிலை, எதிர்பார்த்த இடமாற்றம், எதிர்பார்த்த பதவி உயர்வு போன்றவற்றை அடையக்கூடிய நிலை, எல்லாவற்றையும் இந்த காலகட்டத்தில் மே 1க்கு பிறகு மீன ராசினரான நீங்கள் அடைந்திட இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கை யோகத்தை நோக்கி செல்லப் போகிறது. நீங்கள் எதிர்பார்த்ததை உங்களுக்கு வழங்கப் போகிறது. இதுவரையில் இருந்த சங்கடங்கள் உங்களை விட்டு விலகப் போகிறது. இருந்தாலும் 12ஆம் இட சனியை நினைவில் கொள்ளுங்கள். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற ராகு பகவானை நினைவில் கொள்ளுங்கள். ஆசையை அதிகரிப்பார், தேவையற்ற பிரச்சனைகளை உண்டாக்குவார். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. குருவுடைய பார்வை உங்களுடைய எல்லா விதமான சங்கடங்களையும் அகற்றும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.